இன்னொரு ஏறுறதுன்னே டவுட், தெரியல. இப்ப மாநாடு எவ்வளவு மணி நேரம் நடக்கும்? போன டைம் 2.5 மணி நேரம் நடந்துச்சு, இந்த டைம் எவ்வளவு நேரம் நடக்கும்? கூட தான் நடக்கும்னு நினைக்கிறேன். 3 போன மணி வாட்டி நேரம் நிறைய மினிமம் 3 தான் இருக்கும். அதுக்கு மேல தளபதி இது பண்ண 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரம். தெரிஞ்சு தளபதி 1 hour பேசுவாருன்னு நினைக்கிறேன். தளபதி வந்த பிறகு 3 மணி நேரம் இருக்கு எனக்கு. 3 மணி நேரம் ஆமா, இருக்கும், ஆமா. மினிமம் 3 மணி நேரம் இருக்கும் கண்டிப்பா. ஆனா மாநாடு 4 நாளா நடக்கும் ப்ரோ. அது மாநாடுக்கு முன்னாடில இருந்து ஒரு 3 நாள் முன்னாடியே நடக்கும். அதெல்லாம் இல்ல, அது முன்னாடியே சுத்தி பாக்குறது சொல்லுவோம் பாரு, சுத்தி பாக்குறது இல்ல. இதுல மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா நாளும் மாநாடுதான். இல்ல நம்பாளுங்க யார், நான் இந்த திருவிழால பாயத்துன்னு போய் போட்டு உட்காந்து போற இடம் பிடிச்சிக்கணும் புரியுதா? அந்த மாதிரி ஏதாவது எங்க பாயத்து நீங்க ஏன் போறீங்க இடம் பிடிக்கிறான்னு. இல்ல இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு வெளியே காத்து கிடப்பாங்களா 2-3 நாள் அந்த மாதிரி. இல்ல உண்மையில அந்த அது ஆனா பாய அது எமோஷனல். சில பேர் அந்த திருவிழா அந்த டைம்ல தெரியும், அந்த பாயத்துன்னு போய் போட்டுருவாங்க. அது அந்த எமோஷன் மாதிரி இங்க எத்தனை வந்து பாய்ப்பு பாயத்துன்னு வந்து இந்த இத கொசுவத்தி கொசுவத்தின்னு தூங்குறதுக்கு வந்திருக்கேன் ப்ரோ. போன ஊர்லதான் எங்க ஊர் ஆடி திருவிழால கூத்து பாக்குறது நான் பாய் போட்டு படுத்து பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ. அதெல்லாம் ஒரு காலம். இப்பயும் பண்ணிதான் இருக்கீங்களா? ஏன் ப்ரோ விக்ரமாண்டி டிராபிக்ல சிக்கியே அவ்வளவு நேரம் கடந்து வந்தேன்றீங்க, இங்கெல்லாம் டிராபிக்ல சிக்கினீங்கன்னா என்ன ஆகும்? இதுல இல்ல எனக்கு அதான் இப்ப அந்த 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 டிராபிக் அந்த இது இந்த சேஃப்டி எதுக்கு சொன்னோம்னா, இது அப்புறம் அது வந்து ஹைவேஸ், அது பெரிய ரோடு. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம் இல்ல தளபதி எல்லாம் சொல்லுவாங்க. மேட்டர் என்னன்னா, இப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்காம இருக்காது. ஏன் இப்ப அபசகனமா சொல்றேன், நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேணாம். உண்மை என்னன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது லட்சம். ஏன்னா இப்ப மினிமம் 10 மேல புரியுது, எல்லாருக்கும் தெரியாதான். அதை விட பெரிய இது ஏன் நம்பர் அதிகமா வரும். அதுவும் இந்த வாட்டி அபிஷியலா அதான். இன்னொன்னு அபிஷியல்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அது வந்து அந்த கூட்டம் சேரணும் ப்ரோ. அதுக்கு முன்னாடியே டிராபிக் ரொம்ப ஜாம் ஆகுற மாதிரி. ஒரு நிமிஷம் இல்ல நான் அதான் சொல்ல வந்தது என்னன்னா, கஷ்டமா தான். நியூஸ் சேனல்ல ஒரு நெகட்டிவா நம்மளை பத்தி போடுறான்னா கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க. அது வந்து இது ஏன்னா அந்த டைம்ல வந்து அதிகமா பரவும். ஏன்னா இப்போ ஒரு நிமிஷம் இல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். மதுரையில ஏன் பைக் எத்தனை வந்தாலும் அதை நம்ம மாநாட்டுக்கு வந்து உள்தானுன்றோம். அப்படிதான் பண்ணுவானுங்க. ஞாபகம் போன வாட்டியே தான் பண்ணானுங்க. அங்க ஆக்சிடென்ட் ஆகிற எல்லாமே தான் மாநாட்டுக்கு வர்றவங்கன்னு சொல்லி விட்டானுங்க. சென்னையிலே ஆக்சிடென்ட் ஆனவங்க தூக்கிட்டு மாநாட்டுக்கு சேர்த்து விட்டாங்க ப்ரோ. ஆமா, ஆனா ட்ரெயின்ல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்தா மாநாட்டுக்கு போற வரையும். ஆமாமா, ட்ரெயின்ல இருந்து கீழே வந்தது விஜய் மாநாட்டுக்கு வந்தான்ட்டானுங்க. உண்மையிலே வந்து ஐயோ அவங்க ஒரு மாதிரி இல்ல இப்ப உண்மையிலே ஸ்டேஜ் அப்படியே ட்ரெயின்ல இருந்து நேரா பேக் ஸ்டேஜ்ல தான் குதிச்சிருக்காரு. இல்ல ப்ரோ, இப்ப உண்மையிலே வந்து விழுந்தா இப்ப யாரும் அது இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. ஆமா அது தப்பு, அதான் பாவம் இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் ப்ரோ. இந்த வாட்டி போலீஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் பஸ் விடணும், அந்த சைடு விடணும். போன வாட்டி இதுக்குன்னே ஒரு அலோவ் பண்ணணும். இது கவர்மெண்ட் இதுக்குன்னே அலோவ் பண்ண மாட்டாங்க. இருக்கிற பஸ் விடணும், இருக்கிற பஸ்ஸ கட் பண்ணாம இருக்கணும். ஆனா டிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போச்சு ஞாபகம்? கோயம்புத்தூர் எம்டி பஸ். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, முன்னாடியே இல்ல எல்லா வண்டியும் வரும், அதெல்லாம் டிராபிக் ஆகல. உங்களுக்கு பஸ் மட்டும் பண்ணலாம் நினைச்சா, பஸ் மட்டும் இல்ல. நமக்கு இவங்க வர போறாங்கன்னு சொல்லி பஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சிவிலியன்ஸும் பாதிக்கப்படுவாங்க ப்ரோ. அவங்களுக்காண்டி யோசிச்சும் பஸ் விடணும். எல்லாருமே மாநாட்டுக்கு போக போறது கிடையாது. அங்கனுக்குள்ள வேற இதுக்கு டிராவல் பண்றோம்னு இருக்கும். ஆயிரம் கணக்குல வந்துட்டு போலீஸ், ஆயிரம் கணக்குல பவுன்சர்ஸ் இருக்கிறதுல அதிகமா வச்சு கூட வந்துட்டு தண்ணி வசதி, ஃபுட் வசதி, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கணும். அதான் நிறைய விஷயம் இது பார்த்து தான் பண்ணுவாங்க என்ன கேட்டேன். ஃபர்ஸ்ட் தண்ணி, அதுக்கப்புறம் அதான் இந்த சுத்தி என்ன கேட்டா இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு இருந்தா கூட அது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதுக்கு சொன்னானே இந்த பைப்பு போட்டு இது டாப் வசதி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான் வீடியோல பார்த்தேன். ஆமா அது பண்ணுவாங்க. மாநாட்டை சுத்தி 5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஏதாவது ஹோட்டலுக்கு கூட அரேஞ்ச் பண்ணலாம். பார்ட் டைம் ஒரு டெம்பரரி ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணலாம். அதான் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவே இது எப்படி நான் போடுறவனுங்க நல்ல வியாபாரம் ஆகும். சொல்லவே வேணாம் ப்ரோ, அவங்களே தள்ளிட்டு வந்துருவாங்க. டிஎம்கே காரங்களா சாப்பிட்டு காசு கொடுக்காம பாருங்க. அதிகமா கொடுக்கறாலே நம்ம பசங்க. அதுவும் அந்த டைம்ல நல்ல ஒரு இது காசு தாண்டி ஒரு நல்ல இது தான். போன டைமே ஒருத்தங்க அந்த கடைக்காரங்க ஒருத்தங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசியிருப்பாங்க. இவங்க வந்து எல்லாம் இது வரைக்கும் இவ்வளவு எல்லாம் தீர்ந்ததே கிடையாது கடையில. இப்ப எல்லா பொருளுமே தீர்ந்துச்சுன்னா அது
ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதான் பேசியிருப்பாங்க. இல்ல இப்ப எப்படின்னா நடக்கிறவனுக்கு தெம்பு வேணாமா சார்ன்ற மாதிரி தான் இந்த பிரெட் ஆம்லெட் இது இல்ல ஃபுட் ஏதாவது சாப்பாடு வந்தா கூட இது ரொம்ப கரெக்டா இது. இப்ப இந்த வாட்டி மாநாடுல பாருங்க, ஹோட்டல்ல நின்றுகிட்டு ஹோட்டல்ல பிரச்சனை, இந்த மாநாடுக்கு மாநாட்டுக்கு ஏதாவது ஒரு மது நாய் அருந்தி விட்டு சிகரெட்டு வந்து விட்டாரு. அப்புறம் ஆன்ஸ் இதெல்லாம் வித்துட்டு இருப்பானுங்க சைட்ல. அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வேணும்னே தான் வருவானுங்க. போன டைமே நடந்துச்சு நினைக்கிறது. இந்த வாட்டி நிறைய வெளிப்படையா பண்ணுவாங்க. சிகரெட் விக்கிறது, ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எனக்கு ஏஜ் என்னன்னா ஏறுற வரையும் இல்ல 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 ஏஜ் வாங்க ஏறுற இப்ப வரையும் இந்த நியூஸ் தான் ஓட்டுவாங்க. இல்ல விக்கிறது இது வந்துட்டு அவன் விக்கிறவன் போட்டு அடி அதெல்லாம் எவனும் கேட்க போறது இல்ல. மேட்டர் என்னன்னா இந்த கூலி சில பேர் வைக்கிறது வந்து இது பண்ணுவானுங்க. அதான் இந்த மாதிரி ஆன்ஸ் இப்ப சொன்னி ஆன்ஸ் கூலி பிளான் இது கவர்மெண்ட் தான் பேன் பண்ணணும். அவன் கையில வருதுன்னா அப்ப ஆமா. ஓன் தப்பு தானே அது. அது பேன் பண்ணப்பட்டதுதான் ப்ரோ. சார் அது பண்ணது சும்மா முதலுக்கு சார் வந்து சார் வேணும்னே இல்ல இல்ல விற்பானுங்க லக்ஸ். என் ஃப்ரெண்டு ஒரு தற்கூரி அதை போட்டுன்னு தெரியுது சார். எங்க இந்த கிடைக்குன்னு தெரியலன்ற எச்சகல நாங்க இல்ல அவனுங்க பேன் வேற பண்ணதே எங்கேயோ வாங்கிட்டு வரானுங்க, இவங்களால அது வேற விஷயம். திடலுக்கு பொழங்க வெளியவே விடாம. விக்கிறானுங்கன்னா அப்ப அது யாரோட தூண்டுதல்ல பேர்ல இது பரவாயில்ல தருண். ஒரு டைம் இந்த கூலி பான்ஸ் போடுறவன்லாம் ஒரு செம்மையா திட்டேன். ஏதாவது ரொம்ப திட்டிருந்தேன். எவனோ ஒருத்தர் ஸ்பீர் வந்தான்டா, எவனே தெரியல வந்து நான் ப்ரோ அது இல்ல இல்ல என்ன ப்ரோ கூலி பத்திட்டுறீங்கன்னா, ஆமாண்டா அது எச்சகால கேவலமா இருக்குண்டான்னா, அதெல்லாம் இல்ல ப்ரோ அது அது வேறன்றான். எனக்கு புரியல. டேய் யாரா நீ கேட்டா இல்ல ப்ரோ அதான் புரியுதா போதை கை போயிட்டுக்காருங்க. என்ன கேட்டா அதே ஒண்ணு இல்ல இப்ப கோபி சுதாகர் தான் சிகரெட்ல விக்ஸ் தடவி அடிச்சுக்கிட்டு சிகரெட் தான் பாவா இந்த சிகரெட்ல விக்ஸ் தடவி இப்போ கமெண்ட்ல மதுரை அஜித் கொட்டை என்னடா டேய் இல்ல அது சும்மா இருங்க. இல்ல இல்ல இது போட்டதே சில அஜித் ஃபேன்ஸ் நாங்க இல்லப்பா இது பைத்தியக்காரனுங்க. அது எப்படின்னா இல்ல உண்மையிலே கோட்டைக்கும் கொட்டைக்கும் அது தான் சொல்லணும். ஒழுங்கா தமிழ் போடுறான்னு மாதிரி சில பேர் போட்டுருவானுங்க. உண்மையில ஃப்ளூயன்ட்ல அசால்ட்டா போட்டுருவானுங்க. பாத்துருக்கேன் பைத்தியக்கார. இங்க பழைய சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் எல்லாம் இருக்கும். உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த படம் ஓடுனதுக்கான இது போட்டிருப்பாங்க. இப்பயும் சிங்கிள் ஸ்கிரீன்ல இருக்கு. அது இன்னி டிடிஎஸ்ல தான் இருக்கு. அது எவ்வளவு நாள் படம் ஓடிச்சு, எது ரொம்ப நாள் ஓடிச்சுன்னு போட்டிருப்பாங்க. அது விஜய் படம் தான் நிறைய இருக்கும். கப்பு ஷீல்ட் எல்லாம் இருக்கும். கில்லு இது கப்பு மதுரையில தான் ஒரு போஸ்ட் மாதிரி அடிச்சு அந்த வீட்ல வைப்போம்ல நம்ம போட்டோவை, இந்த போட்டோ சைஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் ஓடிச்சு அப்படின்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இடிச்சு தரனாலுங்களே உதயம் தேட்டர் அதுலயே வந்துட்டு நிறைய ஷீல்டு விஜய் தான் உதயம் நிறைய ஷீல்டு பாத்திருக்கேன். ஆனா சரத்குமார் தான் பாத்திருக்கேன். இந்த இது அவ்வளவா பார்த்ததே இல்ல. அஜித்துக்கு ஷீல்டு எல்லாம் கம்மி தான் கேட்டேன். அது இல்லவே இல்லை அஜித்துக்கு. கிராமத்துல வீரமுக்கு பாத்துருக்கேன். வீரத்துக்கு மட்டும் பாத்திருந்தேன். வேற எதுக்கும் அலெக்ஸ் கோயம்புத்தூர் கேஜி சினிமாஸ்ல விஷாலுக்கே 4 ஷீல்டு இருக்கு அலெக்ஸ். விஷால்லாம் ஒரு காலத்துல பாம்பு படம் எடுத்து அடிச்சு ப்ரோ மதுரையில பூஜை எல்லாம் வேற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஆமா ப்ரோ பூஜை கோயம்புத்தூர்ல செம ரெட்டு ப்ரோ. பூஜை எல்லாம் கத்திக்கு ஈக்குவலா ஓடிட்டு இருந்துச்சு. பூஜை கத்தி தான் வந்துச்சு. அப்பதான் ஒரு சிடி கடைக்கு போய் அந்த சிடி எல்லாம் எடுப்பானே, திருட்டு சிடி எல்லாம் கத்தி கத்தி படம் வருதா அப்படின்னு பூஜை சிடி எல்லாம் எடு அப்படின்னு கத்தி நீ ஏன்டா கத்துற என் காது வலி இதுல இல்ல தெரியல. அதான் ஆனா விஷால் விஜய் ஃபேன் தான், அது எல்லாருக்கும் தெரியுது. அத அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்கு போக்கிரி ஆழ்வார் வரும்போது கூட தாமிரபரணி விட்டான். போக்கிரி தாமிரபரணி ஓடுது, ஆழ்வார காணோம். ஆமா தாமிரபரணி இல்ல இவன் எப்படி தெரியுமா, அண்ணன் நானும் கூட வரேன், நீ எதுக்குடா வர, இல்ல வாருங்கண்ணே கூட சேர்ந்து அடிக்கிறேன்னு. அதான் இல்ல அடிக்கிறதுக்கு ஆள் அப்ப ஏகே மைண்ட் எப்படிதான் வந்திருக்கான். இல்ல அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிடுறான் பாவா இவன். எனக்கு ஆழ்வார்ல ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இல்ல அதான் புரியல என்னது. பரமசிவன் கூட பரமசிவன் ஆதி கூட சரவணா படம் வந்துச்சு. இதுல கொடுமை என்னன்னா ஆதி பரமசிவன் வந்துட்டு பெருசா போல, சரவணாவும் இது வந்துட்டு ஆவரேஜ் தான். ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது அது பரவாயில்லன்ற மாதிரி போயிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு இது மாதிரி. சிம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல படம் அது. சிம்புக்கு பரவாயில்ல ஆனா ஆனா இதுல கொடுமை என்னன்னா ஆதி பரமசிவன்ல ஆதி ஓரளவுக்கு ஓடி இருக்கும். ஆனா ரெண்டுமே ஃபிளாப் படம்னால அது டிபேட். ஆனா பரமசிவன் அது படமே இல்லடா சொல்லுவாங்க. மறந்துருப்பான் போல.
ஒரு சவுரி முடி வச்சுன்னு ஒரு ஸ்டெப் போட ஒரு பெருமை அதுதான் ஃபேர். நான் நீ அந்த கைய பாட்டு மாட்டா நல்லா அண்ணன் இருக்கும் ப்ரோ. அந்த உண்மையிலே பாட்டு இல்ல 34 இயர்ஸ் ஆஃப் அஜித் சனுக்கு பரமசிவன் ரீ ரிலீஸ் பண்ணுங்கடா. எதுக்கு தூக்குல தோங்குறதுக்காக ஒண்ணு ப்ரோ ஆனா ஏகே ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் எடுத்தோம் தெரியுமா ப்ரோ? அந்த அசலா ஏகன்னு நினைக்கிறேன். அதான் வெயிட்டு அதுவாடா அதிரி புதிரி பண்ணிக்கடா இது உனக்கு இல்ல. வரதான் வெயிட்டு. ஆனா இது அருமையா இருக்கும் அது. ஆனா இதுல கொடுமை என்னன்னா நம்ம சொரா கொடுத்த வருஷத்துல இந்த முதவி வந்துட்டு அசல் குத்துக்குது 2 ஃபிளாப். அடுத்த வருஷம் மங்காத்தா வேலாயுதம் அது 2மே ஹிட். ப்ரோ நம்ம சுறா குத்தால நம்ம டாப் 5ல வந்துட்டோம். ஆனா இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம ஏகே எங்க பாசிங் பாஸ்டரோட அந்த வருஷத்துல ஹையஸ்ட் கிராஸ் 7ஆம் அறிவு போட்ட பட்ஜெட்டுக்கு இதுவும். ஆனா அதுல ஆனா சூர்யாவே ஸ்டேஜ்ல வந்து சொன்னது படம் வந்துட்டு நினைச்ச அளவுக்கு போல. ஏன்னா போட்ட பட்ஜெட் இது எப்படி தெரியுமா, அங்க போட்ட பட்ஜெட் எவனுக்குமே போடல. ரஜினிக்கு அடுத்து அதிக பட்ஜெட் போட்டது அந்த டைம்ல வந்துட்டு சூர்யாவுக்கு. எவனுமே ஆனா இதுதான் விஜய், நம்ம விஜய்க்கு அஜித்துக்கு யாருக்குமே போடல. ஆனா போட்டது வந்துட்டு அது நெகட்டிவ் ஆயிடுச்சு சூர்யாக்கு. அவனுங்க வந்துட்டு ஏன்னா டபுள் லாங்குவேஜ் எடுத்தாங்க புரியுது. எல்லாருமே பார்த்தா வேலாயுதம்னா தமிழ், மங்காத்தா தமிழ், எல்லாம் தமிழ்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 7ஆம் அறிவு 2 லாங்குவேஜ்ல எடுத்து தான் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நாசமா போயிடுச்சு. மேல இது பத்தி எப்பறானே அதான் இப்ப அதான் நான் தான் அனுப்பிச்சேன். சொரா ஃபிளாப் ஆனாதான் ஃபிளாப் ஆகி கூட எங்க நிக்குது பேர். என்ன ப்ரோ ஏகே ஹைலைட் என்னன்னா ஏகே எங்க நிக்கிறா பாருங்களேன். நான் மகானல கீழ மகானல்ல உத்தம புத்திரன் இப்போ சண்டே பார்க்கலாம். அசல்லாம் பார்க்கலாமா என்ன? இல்ல சார் நிறைய பேர் கேட்கலாம். அவன் படமும் ஃபிளாப் ஆச்சு, என் படமும் ஃபிளாப் ஆச்சு. ஆனா சொரா மட்டும் கலாய்கிறானுங்க. சொரா எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தானுங்க. அவன் பார்த்தா பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தான் இது. அதான் பிரச்சனை இது. இல்ல ஆர்யா படம், கார்த்தி இவங்களுக்கெல்லாம் கீழே தான் ஏகே போனோம். ஐயோ ஏகே ஒன்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கராஜ் தான் கீழே. விடாம வருஷம் என்னாச்சுன்னு தெரியும். அப்ப ஆர்யா நல்ல ஃபேஸ்ல இருந்தா ப்ரோ. அந்த டைம்ல எப்படி தெரியுமா, சசிகுமார் ஸ்டார், ஆர்யா ஸ்டார், நிறைய பேர் ஸ்டார், எல்லாரும் ஸ்டார். ஜாலியா இருக்கும் அந்த டைம்ல. ஆர்யா ஜீவா தான் சுந்தர பாண்டியன்ல வந்துச்சு. ஆமாமா அதான் சுந்தர பாண்டியன், சுந்தரமணிபுரம், அதெல்லாம் அதான் ஜாலியா இருக்கும் ப்ரோ. அப்ப பரத்லாம் நல்ல ஃபேஸ் தான் ப்ரோ. பரத் சின்ன தளபதி நம்ம தான் பரத். பரத் நல்ல ஃபேஸ். ஆனா அப்ப அவனை கூப்பிட்டு தரன்னு கூப்பிட போட்டு அந்த பழனி அந்த படம் எல்லாம் வந்தா. ஆமா அப்பெல்லாம் பார்த்தா இல்ல எம்மகன் தான் பிடிக்கும். இல்ல அந்த ஈரல் தின்றதுக்கு அடிமாம் பாரு தக் லைஃப் இதெல்லாம் ப்ரோ. அது அந்த கேரக்டர் என்னோட கனெக்ட் ஆன கேரக்டர் ப்ரோ. எங்க பெரியப்பா எங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மாதிரி. ஆனா எனக்கு சின்ன வயசுல ஈரல அப்பயே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா தட்டுல சாப்பாடு வச்சு அடிப்பாரு எங்க பெரியப்பா. எங்க பெரியப்பா நான் வந்து பார்த்தேன் அந்த ஆளு இதே மாதிரி. ஆனா அந்த சீனத்து போட்டுருப்பேன் ஸ்டேட்டஸ். ஆனா எல்லாரும் வீட்டுல நடக்கத்தாண்டா இது. ஆனா அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். என்ன அதுல சொல்லுவான் 7 கழுத வயசாவது இல்ல இதுல அதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, இல்ல சோத்த போடுறது முன்னாடி பிள்ளைக்கு சோத்த போடுறது கட்டிங்க போட்டு வந்து போடுவான் பாரு. அப்பயாதான் சூப்பரு. இன்னொன்னு சொல்ல பாரு, நீங்க ஒரு பணக்கார படம் பார்த்த உடனே 3 சோறு நேரத்துக்கு தோக்க போடுறது கேக்குற பொம்பளை சோத்து. அல்டிமேட் ப்ரோ. வடிவேல் நல்லா இருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கும், சிபி சக்கர சிபிராஜ் படம் ஒண்ணு இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். அந்த வடிவேல் இது தியேட்டர் ஓனரா இருப்பானுங்களே, தியேட்டர் ஓனர் இது. ஆமா அது நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. அந்த டைம் நிறைய டேரக்டர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. தனுஷ் சிம்பு தாண்டிய ஆர்யா ஜீவா பரத் நிறைய பேர் போடுவாங்க. ஏன் இப்ப நம்பாளுக்கே வந்துட்டு புதுசா வேற மாத்தணும்னு அந்த தாட் எப்ப வந்ததுன்னா, எல்லார் படமுமே வந்துட்டு ஓடுது புரியுதா. எல்லார் படமே ஓடும்போது நம்ம வந்துட்டு எல்லாரையும் தாண்டி ஓடணும்னா நம்மளுது புரியுதா, மத்தவன் இந்த மாதிரி இருக்க கூடாது. இப்ப சொரா மாதிரி அங்க நிறைய படம் இருக்கும், இல்ல வேற ஏதாவது மாதிரி நிறைய படம் இருக்கும். அதான் அதுக்கப்புறம் மாத்திதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நண்பன் பண்ணுவோம். ஆனா அதே வருஷம் தீபாவளிக்கு வந்துட்டு துப்பாக்கி பண்ணுவோம் புரியுதா. அதுக்கு அந்த மாஸ்டர் மைண்டே அது சரியான ஸ்கெட்ச்.
ஒருத்த நிக்கல அந்த வருஷத்தை எடுத்து பாரு, இல்ல ஒருத்த நான் நிக்க மாட்டான். சொல்லிட்டேன். அப்போ நம்ம நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க. இப்ப ஹீரோஸே இல்ல என்ன கேட்டா. ஆனா இதுல எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமாடா, பொங்கலுக்கு நண்பனு, தீபாவளிக்கு துப்பாக்கி, நடுவுல வந்த படம் எல்லாத்தையும் மறந்துட்டானுங்க. பில்லா 2 ஃபிளாப், மாற்றானும் பெருசா போல, நிறைய படம் தான் இது வந்தது மாற்றாச்சு எல்லாமே. கண்டுனாங்க. பாட்டிட்டு பில்லாட்டுல சுத்தம். அது ஏ பில்லா சர்டிஃபைட் 2 ஆக்சுவலா. அது ஃபிளாப், அது டிசாஸ்டர். ஏ அலெக்ஸ் அந்த 2009ல இவனுக்கு ஜெயம் ரவிக்கு பேராண்மை. பேராண்மை உண்மையில நல்ல படம். பேராண்மை நல்ல படம். வேற இல்ல ஜீவா கூட நல்லா வளர்ந்துட்டு வந்தான் ப்ரோ. ஆர்யா ஜீவா 2 பேருமே. ரவுத்திரம் படம் நல்லா ஓட்சான்னு தெரியல, அது நல்ல படம். ஆனா ரவுத்திரம் ஜீவாக்கு இருக்கிறதுல பீக்கான படம் கோதான் ப்ரோ. சூப்பர். சரியான படம், பெரிய சக்சஸ் அது. ஆனா எனக்கு ரவுத்திரம் வேற மாதிரி இது சூப்பரா இருக்கு. அப்ப ஜெய் அப்பதானே என்டர் ஆவறானே, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றானே ஜெய். மங்காத்தாவே ஜெய் பண்ண வேண்டியது என்னாச்சு சொல்லுங்க. முன்னாடி வந்தாலும் நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. 2013 தானே அது பெரும் கூத்தா இருந்தது. 2014 13 தெரியல. 14. ஓ, அதாவது விஜய் இல்ல ஜில்லா கத்தி, இவன் அஞ்சான அவன் வீரம் டாமினேஷன், அதை எல்லாருக்கும் தெரியும். கத்தி இது நடுப்புற வந்து லிங்கா தலைவர். ஆனா அந்த டைம் 2 பேருக்கு தான் சண்டை, கத்தியா லிங்காவா. ஏன்னா லிங்கா அது ஹை பட்ஜெட் பெரிய படம் இருக்கிறதுல. கத்தி வந்துட்டு அந்த துப்பாக்கி எடுத்து வர்ற காம்பினேஷன் அதான் ஃபர்ஸ்ட். கத்தி தான் ப்ரோ. ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா போட்டதே வந்துட்டு லைக்கா. அதுவும் வந்துட்டு எவனா கேட்டா திட்டலாம், ஏன்டா உனக்கு இத்தனை நாள் சோறு போட்டது யாருன்ற மாதிரி தான். ஏன்னா தர்பார் எடுத்து தான் வந்தான், 2.0 எடுத்து தான் வந்தான், லால் சலாம் எடுத்து தான் வந்தான், வேட்டையன் எடுத்து தான் வந்தான். நடுவுல ரஜினிக்கு பாதி நேரம் சோறு போட்டதே அவன் தான். என்ன கேட்டா சன் பிக்சர் தாண்டி 4-5 வருஷமா சோறு போட்டிருந்தான் ரஜினி. ரஜினி நடிச்ச எல்லாமே சுமாராதான் போச்சு. லைக் ஃபிளாப் ப்ரோ. ரஜினி எல்லாமே நிறைய போச்சு. 2.0 சொன்னா கடிக்க வருவாங்க. 2.0 தவிர்த்து உண்மையிலே ஃபிளாப். ஏன்னா கத்திக்கு அடுத்து இப்போ 2.0 ஃபிளாப் தான். அவனுக்கும் 2.0 ஃபிளாப், தர்பார் ஃபிளாப், வேட்டன் ஃபிளாப், எல்லாமே ஃபிளாப் தான். லால் சலாம் ஃபிளாப். மறுபடியும் நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அவன் பணக்காரன். இல்ல சரியான வெல்த். நடுவுல ஹிட் ஆச்சு. ஆனா இப்ப லைக்காவே 3 ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்ப லாஸ்ட்ல தானே போயிட்டு இருக்கு. இங்கிலாந்துல இருக்கிற அவன் டெலிபோன் கம்பெனி லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. லைக்காக நடுவுல சின்ன சின்ன படம் ஓடுச்சு. இந்த டான் ஓடுச்சு, பொன்னியின் செல்வன் ஓடுச்சு, அப்புறம் இந்த பேரன இதெல்லாம் ஒரு சும்மா போனஸ் சொல்லலாம். பொன்னியின் செல்வன் 2 ஓடலையே ப்ரோ, 1 மட்டும் ஓடுச்சு. அதான் இதோ ஓடுச்சு. ஆனா கண்டினியூஸ் ஃபிளாப் ஓடுச்சு. செக்கச் சவுந்தவானம் அவனா? ஆமா ப்ரோ, அவன்தான். அவனும் மெட்ராஸ் டக்கிஸும் சேர்ந்து தான் பண்ணாங்க. செக்கச் சவுந்தவானமே பொன்னியின் செல்வன் கோ ட்ரையல் வடச்சென்னை அவன்தான். இல்ல கோ ப்ரொடக்ஷன் பார்த்தா வடச்சென்னை அவன்தான். இது தனுஷும் லைக்காவும் சேர்ந்து தான் வடச்சென்னை எடுத்தாங்க. ஏன் காலாவும் லைக்கா இருந்தது? காலா லைக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். கலைப்புலி காலா ஒன்று பாருங்க. இல்ல காலா ஒன்று பாரு. கலைப்புலி கபாலி. ஆமா, காலா வந்து ஒன்று பாரு. ஆனா இதுல கலைப்புலி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லக்கி மாதிரி. ஏன்னு கேட்டா சச்சின் செம்ம, துப்பாக்கியும் செம்ம, தெரியும் செம்ம, எல்லாமே. இல்லங்க துப்பாக்கி ஜெமினி பிலிம் சர்க்கியூட். இல்ல துப்பாக்கி கலைப்புலி தான். ஜெமினி வந்துட்டு நண்பன். ஜெமினி நண்பன் இல்ல யாரு இது ப்ரோ? ஆமா, துப்பாக்கி ப்ரோ டைட்டில் கார்டுலயே வருமே ப்ரோ கலைப்புலி இது. ஆமா வரும். ஆனா எனக்கு அந்த மும்பையோட அந்த போடா பொடி இதுவும் ஒன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஜெமினி பிலிம் சர்க்கியூட் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். போடா பொடி தான் ஜெமினி. இல்ல கலைப்புலி பெருமையா சொன்னானே துப்பாக்கியை தான் அந்த வருஷத்துல அதிகமா ஓடின படம் இது. ஆல்பர்ட் தேட்டர்ல 200 நாள் மேல ஓடிச்சு. தெரியலாம் இருக்கிறதுல அது மறக்க முடியாத தெரியலாம் டர்னிங் பாயிண்ட். இதான் இது. இனிமே இது இருக்காதான் சில பேர்கிட்ட இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அஜித் ஃபேன் பானுங்க. இனி அதான் இதை விட நான் இனி வருவேனின்ற மாதிரி தான் இருந்தது.
அதுக்கப்புறம் எப்பவுமே டவுன் ஆனது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு விவேகம் வந்தது. விவேகம் அடுத்து என்னாச்சுன்னு தெரியும். அதான் இது வரைக்கும் அது என்ன போக்குல போதுன்னு தெரியும். தெரியலன்னா நம்ம பெரிய ஜம்ப்ல ப்ரோ அஜித்தை விட 2016 தெரியும். 2016 முழுக்க அஜித் ஷூட்டிங்ல இருந்தாப்புல. விஜய் வந்துட்டு பார்த்தா, ஆனா விஜய் அப்ப புயல் மாதிரி. தெரியக்கு அப்புறம் பைரவாக்கு அப்புறம் மெர்சல், புரியுதா? அந்த ஒரு ஒரு 2 வருஷத்துல 3 படம். இவன் 2 வருஷத்துல ஒரே படம் விவேகம் பூதிஷ். ப்ரோ தெரி டைம் வரும்போதே வந்துட்டு விஜய் வந்து மோஸ்ட் பேங்கபிள் ஸ்டார் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆமா படம் வேணா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு வேணா ரிவ்யூஸ் வரலாம். ஆனா கலெக்ஷனு இப்ப பினான்சியலி எல்லா ஃபிலிமும் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல் தான். இல்ல ப்ரோ, தெரிய டைம் தான் விஜய் வந்துட்டு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம்னே டிக்ளேர் பண்ணாங்க. மெர்சல்ல தான் வந்துட்டு ரஜினிக்கும் விஜய்க்கும் சண்டை வந்துச்சு. மெர்சல் ஆமா மெர்சல் ஆடியோ லான்ச்சே வைபா இருக்கும் வேற மாதிரி. ஆனா மெர்சல் யூடியூப்ல நம்ம பார்த்தாலே ஆனா நம்ம மெர்சல் ஆளுக்கு எப்படின்னா இல்ல அதான். ஆனா நம்ம ஆளுக்கு ரஜினி மேல காண்டு இல்ல. ஆனா நம்ம ஃபேன்ஸ் என்ன பண்றது, சண்டை வந்துட்டா சண்டை தான் பெரும்பாலும் சொல்லு. ஆமா மெர்சல் வந்து எப்படின்னா இந்த தெரியல இந்த ரவுடி சொல்ற மாதிரிதான் வாரி துண்டு போயிருவாங்கிற மாதிரி அத்தனையும் வாரி துண்டு போயிடுச்சு இதுல மெர்சல். சார் இந்த பழைய மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இருக்கிறதுல, இப்பதான் எல்லாருமே பாக்ஸ் ஆஃபீஸ் இங்க பாக்குறோம், இது பாக்குறோம். தந்தி டிவி எல்லாம் போட்டணும் பாப்போம் இதெல்லாம். அப்போ பெருமையா இருந்தது என்ன தெரியுமா? அதாவது ஒரு மாதிரி விஜய் படமானு பார்த்தது. அந்த இன்னும் அந்த தந்தி டிவில கூட அந்த பழைய வீடியோ எல்லாம் இருக்கும். என்னன்னா பாகுபலி கபாலி தான், கபாலி பாகுபலிக்கு அடுத்து 250 கோடி இந்த இதான் பண்ணது ஒரே படம் வந்துட்டு மெர்சல் தான் அந்த டைம்ல. மெர்சல் தான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இல்ல நம்ம புரியுதா, இதெல்லாம் சொன்ன நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம். விஜய் படம் வந்துட்டு அதான் இது ஒரு பெரிய இது மாதிரி ஒரு மார்க், ஒரு எந்திரன் மாதிரி ஒரு இதான் ஒரு பாகுபலிக்கு கபாலி மாதிரி. ஆனா வேற இல்லைங்க இதுல நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டார் வரும்போதும் அந்த ஒரு ஸ்டார் எக்ஸிஸ்டிங்கா இருக்கும்போது இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ரஜினி வந்து இவ்வளவு கலெக்ஷன் கொடுத்துடல. ஆனா விஜய் வந்து ரஜினி ஆமா இருக்கும் போதே இதை கொடுத்து அவர் கிராஸ் பண்ணி இருக்காரு. ஆமா சாதாரண அதுவும் மைல் ஸ்டோன் கிடையாது. இல்ல இதுல இந்த ஹைலைட் ஓவர்லாப் என்னன்னா இந்த ஓவர்லாப் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. இல்ல 44 வயசுல 45 வயசுல ஸ்டார், புரியுதா? 44லயும் அதான் அதுதான் அதுலயே ஓவர்டேக் பண்ணிடுச்சு 44 வயசுலயே. அது வந்து அதுதான் நம்ம பேசணும். முக்கியமான விஷயம் அதான். ஒரு சூப்பர் ஸ்டார் சாரே அந்த இருக்கும்போது டைம்ல அவ்வளவு கலெக்ஷன் கொடுக்குறாருன்னா பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இதான் போட்டு ட்ரிகர் பண்ணிருப்போம். ஆனா என்ன பண்றது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா. ஆனா அலெக்ஸ் ப்ரோ ஆக்சுவலா நம்ம ஃபேன்ஸ்க்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஒரு இது இருந்துச்சு, சண்டை இல்லாம ஒரே ஒரு லேடிக்கு எடுத்து ஊத்துச்சு. யான்னு சொல்லுங்க. அதுதான் நான் நேத்துக்கு வந்த பசங்க தலைவான்னு சொல்லிக்கிறான் சொல்லி. அந்த ஒரே ஒரு லேடி தான் இன்னைக்கு இந்த அளவு சண்டை போட்டுட்டு இல்ல அவங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதே வந்துட்டு அந்த கத்தி லிங்கா தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வழக்கமா ரஜினி படம் மட்டும்தான் வந்துட்டு ஹையஸ்ட் வந்து நிக்கும். ஏன்னா நடுவில் அந்த வருஷம் 2 படமா ரிலீஸ் ஆச்சு. நமக்கும் 2 படம், அவருக்கும் 2 படம், ரெண்டுமே நம்ம தான். இந்த துப்பாக்கிக்கு அப்புறம் வந்துட்டு இந்த லிங்கா வருது. ஆனா துப்பாக்கி அதான் அந்த வருஷம் கோச்சடை வந்துச்சு, நமக்கு ஜில்லா வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே இல்ல அது வேற. ஆனா அதுக்கு முன்னாடியே விஜய், புரியுதா? அதுக்கு முன்னாடியே விஜய் பெரிய அந்த கம்பேக் எல்லாம் கொடுத்தாச்சு, துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாச்சு. கத்தி என்னன்னா ரஜினி படம் அதான் ரஜினி படம் 2 படம் வருது. ஒண்ணு பொம்மை படம், அதை விட்டுறலாம். ஆனா லிங்கா படம் பெரிய படம், ஹை பட்ஜெட். அதான் இந்த KS ரவிக்குமார் அப்ப பெரிய ஆளு. KS ரவிக்குமார் அப்ப ரொம்ப பெரிய ஆளு. துப்பாக்கி காம்பினேஷன்னால இது பெரிய ஹைப் வந்தது அதான் கத்திக்கு. ஆனா இருக்கிறதுல ஹைலைட் என்னன்னா லிங்கா விட பெரிய ஓப்பனிங் எல்லாருமே சொல்லியிருப்பானுங்க. ஏன் இந்த ப்ளூ ஸ்டார் இருக்கான் பாரு, அவனே இதை வன்மம் அவனே சொல்லியிருப்பான் லிங்கா விட பெரிய ஓப்பனிங் இதுன்னு இருக்கிறதுல. ஆனா தமிழ் சினிமாலே வராது ஓப்பனிங். எனக்கு தெரிஞ்சு கத்தி தான் வந்துட்டு இது என்ன சொல்றது, அந்த காம்பினேஷனுக்கு இருந்த ஹைப்பை ஏற்றி அந்த ஹைப்பை ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. ப்ரோ மோஷன் போஸ்ட்ல பட்டன் போன்லயே மோஷன் போஸ்டர் பார்த்தேன் இந்த காலம். ஆமா அது இந்த காயின் ஃபைட் எல்லாம் வரும்போதெல்லாம் அந்த கான்செப்ட் எதுவுமே ரிவீல் பண்ணாம சர்ப்ரைஸா இருந்தது, நல்லா இருந்தது. கத்தி சிங்கிள் லாங்குவேஜ்ல அடிச்ச படம்ல ப்ரோ. 125 crore plus ஃபவுண்டன் பேனா வரையும் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு சார். அது ஃபிளார் பேனா, இது ஃபிளார் பேனா என் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாங்க. நான் பார்த்து என்ன மச்சான் இதுதான், வாங்கிட ஸ்கூல் பசங்க நல்லா இருக்கேன்னு பார்த்தா ரஜினி மூஞ்சிக்குது சின்னது அப்படின்னு. இதுல என்னன்னா அவன் எந்த படத்தை இந்த அளவுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பண்றானோ அதை ஊத்திட்டு போகுது. கபாலி எல்லாம் அதுவும் அந்த டைம்ல, புரியுதா? இப்ப யாரும் வேணா ஃபிளைட்ல பண்ணலாம், அந்த டைம்லயே அது ஃபிளைட்ல பண்ணது இவன் மட்டும்தான். ஃபிளைட்ல இந்தியாலே இல்ல
இப்பயும் கூலி தான் ஃபர்ஸ்ட் அமேசானோட டைப் போட்டு அந்த பாக்ஸ்ல எல்லாம் போட்டு கொடுக்கறது, கூலிக்காண்டி பாக்ஸ் பிரிண்ட் பண்ணி அவங்க போடுறது. ஆனா கூலிக்கு இப்ப கூலி யாரும் மதிக்கல. கபாலிக்கு அந்த பிளேன், ஆனா பிளேன் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதான் என்னடா இது. இந்தியால இந்த மாதிரி இல்ல ப்ரோ, இதை யோசிச்சு பாருங்க. சல்மான் கான், ஷாருக் கான், ஏன் ஹிந்திக்காரன் எவனுமே பண்ணாததை வந்துட்டு ரஜினி பண்ணான். அதான் இந்த யாரு கலைப்புலி பண்ணான். அதான் இந்த ஃபிளைட்ல வந்துட்டு அதான் இந்த கபாலி விளம்பரம். ஆனா படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் அசிங்கமா அடிக்கிறானுங்க. என் ஃப்ரெண்டு இதுல ஹைலைட், நானே ஸ்கூல் போச்சுருக்கிறேன். ஸ்கூல்ல இவனுங்க லஞ்ச் பீரியட்ல பேசிக்கிறானுங்க. ஏதான் இது 2 நாள் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுதா என்னன்னு தெரியல. ஒருத்தன் கேட்டா நல்லா இருக்கு, அதான் நான் பாத்துட்டேன்டா, எங்க அப்பா கூட்டு போனா நல்லா இருக்குன்றான். இன்னொருத்தன் நல்லா இல்லைன்றான். நான் லோட்டஸ் 5 ஸ்டார் சிடி வெயிட் பண்ணிருந்தேன். நல்ல பிரிண்டர் இருக்கா, ஹெச்டி பிரிண்டர், லோட்டஸ் 5 ஸ்டார் சிடி. வந்தோடனே வீட்டுல போட்டு பார்த்தா, நல்லா கேட்டுக்க, நான் வீட்டுல மதியான சாப்பாடு சாப்பிட்டேன். ஈவினிங் எங்க அம்மா மேகி செஞ்சாங்க, அதையும் சாப்பிட்டேன். அது வரைக்கும் படம் ஒண்ணுக்குது. எனக்கு தெரியல இது எவ்வளவு டியூரேஷனே தெரியல, எனக்கு புரியல. வீட்டுல தூங்கி எழுந்துட்டாங்க, நான் உட்காந்துக்கிறேன். இவன் அப்பதான் டோனிலிய போடுறேன்னு மேல போறான். எனக்கெல்லாம் எப்படி இருந்து, நான் கண்ணு எரியுது திகுதுக்குன்னு உனக்கு. எனக்கு அப்ப அந்த டைம் ஒரு ஆச்சரியம், நான் எப்படி தியேட்டர்ல பார்த்தானுங்கன்னு தெரியல. செம்ம டியூரேஷன் படம், பெரிய லாங் இருக்குதுல. தியேட்டர்ல பார்த்த விக்டிம்ல கபாலி சிடி வாங்கி கபாலியா? கபாலிலாம் விட்டுரு கம்முனு. அதான் எனக்கு புரியல. அலெக்ஸ் ப்ரோ, இந்த லிங்க இல்ல கேக்குதா, லிங்கா டபுள் லாங்குவேஜ்ல லிங்கா டபுள் ட்ரிபிள் நினைக்கிறேன். ரஜினி படம்லாம் சிங்கிள் வராது, ரஜினி படம் சிங்கிளே வராது. ஆனா நமக்கு சிங்கிள் லாங்குவேஜ்ல கத்தி. விஜய் எப்பவுமே சிங்கிள் தான். கத்தி டபுள் இது இல்ல. ஆமா, கத்தி டபுள் இது விடாதனால தான் ரைட்ஸே வந்துட்டு யாரு இவன் பேர் என்னது, சிரஞ்சீவி கேட்டான். சிரஞ்சீவி சார் சார் தெலுங்கு என்கிட்ட கொடுங்க சார், பொட்டியவன் இன் போய் புதைச்சிட்டான்டா. அதை ஞாபகப்படுத்தாதீங்க, துயர சம்பவம். கத்தி வந்து என் தலைமை மகேஷ் பாபு பண்ணிருக்க வேண்டியதுடா. இல்ல அவன் ப்ரோ மகேஷ் பாபு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு இல்ல எனக்கு என்ன தெரியுமா எரிச்சலு, இப்ப எப்படி அத கதையை எப்படி தர மாட்டேன் சார், போட்டு இது விலை மதிப்பு இல்லாத பொட்டி, இதை வச்சுக்கின்னு சொன்னா அதான் அடிக்கிறாட்ல, அதான் என்ன சதறதா இல்ல மட்டும் பாருன்ற மாதிரி. இல்ல கொஞ்சம் சீன்ஸ் பாத்துருக்கேன் நானு. இல்ல ஜீவானந்தத்துக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் காமிக்குமாங்க பாருங்க. கண்ணாடி போட்டா ஜீவானந்தம், கண்ணாடில கதிரேசன், நேரங்க ஞாபகம் மாதிரிக்கு. இதுல எல்லாருக்கும் காமெடி வந்துட்டு அந்த தாத்தாவில இந்த தாத்தா காப்பாத்துவாரு. எப்படி அம்முடு லெட்ஸ் டு கும்முடு கூலி வேர்ல்ட் ரெக்கார்ட் போல இருக்கு. வேர்ல்ட் ரெக்கார்டா? தமிழ்நாட்டுல ரெக்கார்டு இல்ல, எதுவுமே இல்ல. யுஎஸ்ஏ தான் நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பெருசா யுஎஸ் உலகமா ஒரு நாள் இருக்காங்க, அதனால 5 லட்சம் பேர் பாத்துருக்காங்கடா. எவ்வளவு பெரிய ஹிட், என்னடா நீ பேசுற? வியூஸ் வராது, ஏதோ 15 மில்லியன் தான் வந்துச்சு போல. அதான் சொல்ல 5 லட்சம் பேர் பாத்துற ஒரு நாள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாத்துக்கோ. 1.5 கோடின்னு நினைக்கிறேன். 15 மில்லியனா 1.5 கோடியா? ஆமா அப்படியாடா, 1.5 கோடியா? ஆமா. ஏய் நம்ம தலை ஒரு 1 ஹவர்ல அடிச்சாரா 1 மில்லியன் 10 லட்சம். ஆமா 1 ஹவர்ல. ப்ரோ நீங்க விஜய் இப்ப இந்த பெருசோட கம்பேரே பண்ண கூடாது இதுல. ஏன்னா கம்பேர் பண்ணலடா, நான் சொல்றேன். இல்லடா, என் தலைவெல்லாம் 100 மடங்கு மேல நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, இதுல ஜனநாயகன் 24 ஹவர்ஸ்ல 3 கோடி பேர் பார்த்தாங்க, 2.7 வந்தது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு மறுநாள் அப்ப 3 கோடி வந்தது, 3 கோடி பேர் பார்த்தாங்க. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, ஜெயிலரு ஒரு கிட்ட வந்து இதுவாயிடுச்சு, பெரிய டிஃபரன்ஸ் வந்து கேட்டா. கேக்குதா? சரியான பிளானிங் இவரு என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாசம் கடைசியில மாநாடு முடிச்சோன்னா செப்டம்பர்ல சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆயிருமா, டிசம்பர் கிட்ட முடிக்கிறாரு, ஜனவரியில ஜனநாயகம். இது ஸ்கெட்சே போட்டாச்சு, எல்லாமே ஸ்கெட்ச் கிளீனா இருக்கு. ஜனநாயகனுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் விட்டு பிப்ரவரியில இருந்து அந்த பிரச்சாரம் இது இருக்கும். பிரச்சாரம்னா யோசிச்சு பாருங்க, இவரு தமிழ்நாடு ஃபுல்லா போய் சுத்தி முடிச்சுட்டு வந்தோன்னே ஸ்கிரீன் ஃபுல்லா தமிழ்நாடுல பார்க்க போறாங்க. ஆனா தெரியல. இல்ல யோசிச்சு பாரு, இது சுத்திட்டு வர்றது வந்துட்டு ஓட்டு கேட்ட மாதிரியே இருக்கும், படத்துக்கும் ப்ரொமோஷன் மாதிரி. அதுதான் சொல்றேன், இது கிளீன் ஸ்கெட்ச் தெரிஞ்சுதான். இது போய் அந்த முகத்தை நேர்ல பார்த்துட்டு அதே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஏற்படுத்துற இம்பாக்ட் எக்ஸ்போனன்ஷியலா மல்டிப்ளை ஆகும். இது நல்லா இருக்கு. 3 மடங்கு வருங்க. வழக்கமா விஜய்க்கு வர கூட்டத்தை விட 3 மடங்கு இந்த தடவை ஃபுட்பால்ஸ் வரும்னு நம்புறேன்.
எனக்கு தெரியும், கான்பிடண்டா சொல்றேன், நம்பரே இல்ல, கான்பிடண்டா வரும். இந்த வாட்டி இல்ல நான் ஏற்கனவே சொன்னதான், ஃபுட் ஃபால்ஸ் எல்லாம் பிச்சு நெறியும் தமிழ்நாட்டுல. இன்னொன்னு என்னன்னா, அவர் என்ன அவரோட அரசியலை அரசியல் கருத்து அந்த படத்துல இருக்க போதா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வருவாங்க. பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா 5 மடங்கு கூட வரலாம் கூட்டம். போய் பாரு செஞ்சிருக்காரு அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத்ல சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆடியோ லான்ச் இருக்கா? இல்ல ப்ரோ, சும்மா சொல்றாங்க. அது கோட்டுக்கும் சொன்னாங்க, மலேசியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கோட்டுக்கும் அதே மலேசியான்னு தான் சொன்னாங்க. இல்லைங்க, தனஞ்சயன் என்ன சொன்னாருன்னா மலேசியா அதே தனஞ்சயன் தான் சார் கோட்டுக்கும் சும்மாதான் இது பாப்போம். ஆனா எனக்கு பாப்போம். அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மலேசியா அந்த சைடு வச்சுட்டு போன நிம்மதியா இருந்தாலும் நிம்மதியா பேசிட்டு போவாப்ல. இங்க பர்மிஷன் நல்ல வரவேற்பு இருக்கும், அங்க ஏற்கனவே சரியான வரவேற்பு இருக்கு. இல்ல என் தலைவன் வரவேற்பை பத்தி எல்லாம் பேசுறேன். என் தலைவன் நிம்மதியா ரொம்ப நாள் ஆச்சு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒண்ணு பேசணும். நல்லாதான் இருக்கும். நாங்க இன்னைக்கு வேற ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். ஆனா அலெக்ஸ் இதுக்கப்புறம் வாரிசுக்கு அப்புறம் இன்னும் பேசல ஆடியோ லான்ச். வாரிசுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த படத்துக்கும் ஆடியோ லான்ச் இல்ல. ஆனா இல்ல ப்ரோ, என்ன கேட்டா இல்ல இது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அது சக்சஸ் மீட் அது ரிலீஸுக்கு அப்புறம் தானே. இல்ல அது எப்படின்னா, ஆரம்பத்துல நடுவுல சில பேர் வாய விட்டானுங்க, யார் நம்ம நண்பர் ஃபேன்ஸ் தான், நாங்க ஆடியோ லான்ச் இல்லாம படத்தை வந்துட்டு இது ரிலீஸ் பண்றோம். எனக்கு அப்பெல்லாம் இல்லாம அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. இல்ல அது எப்படின்னா, ஆடியோ லான்ச்ல என்னடா போகுதுன்னு தான் இருந்தது. ஆனா இப்ப ஜான்சினா மாதிரி யூ கான்ட் சீ மீங்கிற மாதிரி எவனோ நடிச்ச படத்தை விட்டுட்டு இதுல அஜித் இருக்காரு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னு அதான் இல்ல, அது என்னன்னா இவனுங்க ஒண்ணும் இல்ல வித்தவுட்னு சொல்லி இல்ல அவனுங்க கேப்ஷன் எல்லாம் பாத்திருக்கியா, வித்தவுட்னு போட்டு போனுங்க. அதான் கடைசியில இப்ப வித்தவுட்டாவே உட்காந்துக்கிறானுங்க பேரு. நீ அப்படி சொல்லாதீங்க பாரு, வித்தவுட் டைரக்டரே எங்க படம் ஓடுண்டா தியேட்டர்ல அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிம் கூட டைரக்டர் இருக்குது. ப்ரோ இந்த போட்டோ பாத்தீங்களா? அஜித், முருகதாஸ். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரஜினி ஃபேன், டை ஹார்ட் ஃபேன். அவன் சொல்றான், அஜித் எல்லாம் அப்பவே ஹிந்தி படத்துல கேமியோ பண்ணாடுறா அப்படின்னு. இங்கிலீஷே போனி கபூர் படம் தான், சும்மாடுறா நீ அப்படின்னு. நானு அப்படியாடான்னு கேக்குறேன். என்னடா ஸ்ரீதேவி வச்சிருக்கு, அப்புறம் என்னடா கேள்வி கேக்குற அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு படம் பண்ண அது இன்னும் அங்க பிச்சுட்டு ஓடின மாதிரி, அது அங்க ப்ரோ இல்ல. இதுல நான் எயித்து மேல ஞாபகம், எயித்து பச்சுன்னா தெரியல. இங்கிலீஷ் வந்துட்டு எங்க ஸ்கூல்ல போட்டாங்க, ஆடிட்டோரியம்ல ஸ்கூல்ல போட்டாங்க. அஜித் வர்றது ஏதோ ரெண்டு பேர் எவனோ கத்தனானுங்க. நானும் எங்க கேங்ல அப்படின்னு அதான் உருன்னு உட்காந்து. அது என்ன ஒரு டீசென்டான கேமியோ தான், அது நம்ம மோசமா சொல்லல. படம் நல்ல படம், நல்ல படம். ஆனா வந்துட்டு என்னன்னா டீசென்ட் ரெண்டு தான் அந்த படம். சார் ஒரு நிமிஷம் சார், இது எப்படின்னா இப்போ இந்த இந்தியில பண்ணு எங்க வேணா பண்ணு, பக்கத்து ஸ்டேட்ல கூட ஏகே யாருன்னு அதான் இந்த இதுதான் இருக்கு. ஹிந்தில அதான் விஜய் தான் எல்லாருக்கும் தெரியாது. ப்ரோ என் கம்பெனில ரெண்டு பேர் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் தளபதி, அப்புறமா தான் ரஜினிக்கு. நீங்க இந்தியில ஏன்னா பெருசு இல்ல, பெருசுனா என்னன்னா வயசு அதிகம் தான், நிறைய பேருக்கு தெரியும். அது அதான் நிறைய படம் வச்சிருக்கேன். அது எந்திரன், சிவாஜி இதெல்லாம் வந்துட்டு ஒரு இந்தியில ஓரளவுக்கு தெரியும். ஹிந்தியில எனக்கு தெரிஞ்சு விஜய் ரஜினிக்கு மட்டும் தான் ரெஃபரன்ஸ் வச்சு படம் எடுக்கிறானுங்க இப்போ வரைக்கும். ஆமா, ரஜினி கூட இப்ப விஜய்க்கு தான் இப்ப வரைக்கும் இருக்கு ரெஃபரன்ஸ். விஜய் ரெஃபரன்ஸ். அந்த ஸ்ரீதேவி படம் இங்கிலீஷ் நல்லா போச்சு ஹிந்தில. அதுல கேமியா கொடுத்தே அஜித் யாருன்னு கேக்குறாங்க. இந்தியார் அப்படிதான் வர்றவன் ஏதோ ஸ்டார் மாதிரியா இல்ல. ஆனா நமக்கு நம்ம அந்த இந்த இதுல வரும் அக்ஷய்குமார் கூட நம்ம அந்த டான்ஸ்ல சின்னதா அதுவே அவங்க சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. ஆமா, அதுல ஹைலைட் என்னன்னா கேமியா பண்றது வேற. அக்ஷய்குமார் அப்பா நல்லா பீக்ல இருந்தான், அவனே தான் சூப்பர் ஸ்டார் விஜய்ன்றான். அந்த டைம் ரஜினி ஃபேன்ஸ் கேட்டு ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க, நான் தான் சூப்பர், அவன் என்னடா சூப்பர்ன்றான். துப்பாக்கி ஷூட்டிங் அப்ப அது போயிருந்தது. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, இப்போ நான் அவனுக்கு சொல்றேன்ல விஜய் ரஜினின்னு தெரியும், இதை தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் தனுஷ் சொல்லுவானுங்க வடக்கானுங்க.
தனுஷ் எல்லாம் ஹிந்திலேயே படம் இங்க ஹிட் ஆச்சு. ஆனா தனுஷ்க்கு தனுஷ்க்கு அப்புறம் ராஞ்சனால இப்ப பயங்கர ரீச்சுங்க. ஹிந்தி படம் அவனை பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ தனுஷ். தனுஷ் தெரியும், ஹிந்தில நிறைய பேருக்கு தெரியும். ஒண்ணுமே இல்ல, தனுஷ் சிம்பிள். எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. விஜய் வந்து என்ன பண்ணி இங்க வந்து இதானாரோ சேம் ஃபார்முலா தான் அவனுக்கு ஹிந்தியில பண்ணான். பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபேஸ் அவனுக்கு தனுஷ்க்கு அதுதான் ஹிந்தியில ஒர்க் அவுட் ஆச்சு. ராஞ்சனா நல்ல ஒர்க் அவுட் ஆனதுக்கு ரீசன் அந்த பாய் நெக்ஸ்ட் டோர். இப்ப நம்ம லோக்கலா இருப்பார்ல, திருமலையில இருக்கிற ஆளு, அந்த மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா சொல்லுவானுங்க. ஆனா அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா நம்ம தனுஷ் டே டு டே பாக்குற பக்கத்து வீட்டுக்காரர் அண்ணன் மாதிரி தான் இருப்பாரு. நான் தனுஷ் எப்ப கூட ஒரு அவனால மாதிரி பிரமிப்பா பெயர் பண்ண இல்ல, பார்த்தேன்னா நான் நம்மால சொல்றேன், நான் விஜய் சொல்றேன். அவர் அப்படித்தானே இருப்பாரு. நமக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டு அண்ணன் அந்த ஃபீல் தான் இருக்கும். இப்பயுமே அதே அந்த அண்ணன் பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். அவரை அடுத்த ஸ்டேஜ் போய் எங்க வந்துட்டா இருப்பாரா நம்ம அண்ணன் அப்படின்னு தான் யோசிக்க தோணும். அது அந்த ஃபீலிங்கை தான் அவன் அந்த ஃபார்முலா இங்கே ட்ரை பண்ணலாம். ஆனாலும் அது அங்கதான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவனுக்கு, தனுஷ்க்கு. ஏன் ப்ரோ அந்த கேரக்டர் ஸ்பெஷலி அது தனுஷேக்குன்னு எழுதுன மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் ப்ரோ அலெக்ஸ் சொல்லு. என்னது கேக்குதா அலெக்ஸ் ப்ரோ? கேது தனுஷை எப்ப ஒரு மாதிரி பிரமிப்பா பார்த்தேன்னா, இந்த பாலிவுட்ல இந்த ஹாலிவுட் லாபி பண்ணுவாங்க, நிறைய லாபி பண்ணுவாங்க. ஆனா ஹாலிவுட்ல இருந்து எடுக்க மாட்டாங்க அவ்வளவா. ஆனா தனுஷை கிரேமேன்ல செலக்ட் பண்ணி அவன் நல்லா பண்ணிட்டான். குட்டி ரோலா இருந்தாலும் நல்லா பண்ணிட்டான். இல்லைங்க, அந்த டேரக்டர்ஸ் வந்து பாராட்டணும். என்ன தெரியுமா, வழக்கமா ஹாலிவுட்ல வந்துட்டு நல்லா கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. சூப்பரான விஷயம், தேங்க்யூ. ஆனா சார் சொல்லிட்டேன், தனுஷுக்கு திறமைக்குது. ஆனா என்ன கேட்டா அந்த ஒரு பொழைக்கிற அறிவு இல்லை, இதை நானே சொல்லுவேன். ஏன்னா இல்ல மாஸ் ஹீரோ வந்திருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி இன்னும் நடிப்புன்னு எதுக்குன்னு தெரியல. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, அதாவது தனுஷை கட்டும்போது எல்லாருமே ஒரு இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து போனாலே பாலிவுட்னு 19 சொல்லுவானுங்க. ஆனா அதுல மட்டும் தான் தனுஷை கட்டும்போது கிறிஸ்டோவன்ஸ் என்ன சொல்லுவான், வெல்கம் மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட்னு சொல்லுவான். அவன் தமிழ்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த இதுக்கு இதுல என்ன ஹைலைட்னா, ஹிந்தி டப்லயும் அதே டைலாக் தான் வச்சிருப்பாங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் அதே டைலாக் தான் வச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றேன், அவனோட கரெக்டா எந்த எத்திரிசிட்டிக்கு இருந்தாலும் அதுக்கான ரெகக்னிஷன் கொடுத்ததுதான் மிகப்பெரிய விஷயம். அவனுங்க எங்கேயுமே அவெஞ்சர்ஸ் எடுத்த டைரக்டர்ஸ் இத பண்ணும்போது அது நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். இது பரவாயில்ல, ஏன் ஆனா டெமஸ் ஒரு டைம் தனுஷ் பத்தி பேசிருக்கோம். இல்ல எல்லாருக்குமே அவன் டவுன் டு எர்த் பேசினது ரூசோ பிரதர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. சொல்ல போனா நம்ம அவன் தான் வர வேண்டியதா இருக்கு. இல்லடா இனிமே இல்ல பேர் புகழ் யார் வேணா வாங்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல பெருசா ஆகணும்டா. அவன் தமிழ்நாட்டை விட்டுறான். எவனாவது குபேர கேட்டான், நான் பிச்சை எடு 40 வயசுக்கு அப்புறம் இந்த படத்துல பிச்சை எடுன்னு எவனா கேட்டாங்க. மாஸ் படமா பண்ணும், நிறைய மாஸ் படம் அசுரனோட நிறுத்திக்கணும். ஏன்னா அதுதான் ப்ரோ பீக் ஆக்டிங். அதுக்கப்புறம் வேற பீக்கு நீ நடிக்க வேண்டியதெல்லாம் நடிச்சிட்ட. நீ இதுக்கப்புறம் நீ இறங்கி அடிக்கணும். அசுரனுக்கு அப்புறம் அவன் எல்லாமே மாஸ் படம் பண்ணிடலாம். தேவலாம் ஜாதி படம் இன்வால்வ் ஆகுறது இல்ல. தனுஷ் ஏங்க அது இல்ல, அந்த டைவர்ஸா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றாரு. டைவர்ஸா பண்ணலாம் ப்ரோ, பட் அவன் பண்ணிட்டான் ப்ரோ. அவன் நிறைய பாயிண்ட் நிறைய பண்ணிட்டான். அது தனுஷ் என்ன நினைச்சுக்கிறாப்லன்னா அதுதான் அவரோட ஸ்டைல், அதோட ஃபார்மேட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க. இல்ல நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இப்ப தனுஷ் ஃபேன்ஸ் என்ன வந்தானா அதிகமா இந்த வட சென்னை இந்த மாதிரி கொஞ்சம் பொல்லாத இந்த மாதிரி சூப்பரான படம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ, இல்ல நடிப்பை காட்டுறதுக்கு தான் நிறைய இந்த மாதிரி தான் குபேர மாதிரி நிறைய படம் முன்னாடி பண்ணலாம். அவன் ஆல்ரெடி நல்லா நடிக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. குபேர இப்ப எவனாவது இதுவாச்சா? தேவையில்லாத வேலை. அலெக்ஸ் ப்ரோ, இன்னி ஒரு ஹாலிவுட் படம் கிடைச்சுன்னா அவன் சார், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஹாலிவுட் சொல்றீங்க, தமிழ்நாட்டுல பெரிய ஆள் ஆகணும். இப்ப நான் என்ன கேட்டா, இந்த வட சென்னை இந்த நார்மலா இந்த ரவுடி படம் மாறியத்துப்போமே நிறைய மாஸ் படம் பண்ண. இது மத்தன பொடியதெல்லாம் மேட்டர் இல்ல. மாஸ் படம் அதிகமா பண்ணே இருந்தா ஒரு யங்ஸ்டர் கூட்டம் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபேன் பேஸ் கொஞ்சம் உருவாகும். இப்படிதான் எல்லாரும் ஒரு டைம் அவன் மாஸ் படம் தான் பண்ணான். அந்த 2007-10 மாஸ் படம் தான் பண்ணிட்டு இருந்தான். திருமலையில இருந்து நம்ம ஆளை பார்த்தா நடுவுல வெரைட்டியா படம் பண்ணுவாரு, கொஞ்சம் ஃபேமிலி படமா சச்சின் கூட பண்ணுவாரு. ஆனா அந்த மாஸ் படத்தை விடவே மாட்டாரு. எப்பவுமே மாஸ் படத்தை பண்ணிட்டு தான் இருப்பாரு. அது இல்ல, அது தனுஷ் பண்ணி அல்லு அர்ஜுன் மாதிரி வந்துருப்பான். நம்ம ஆளு
ஜான்விக் மாதிரி ஒரு படத்துல சின்ன கேமியோ மாதிரி கொடுத்துட்டு வந்தா அவ்வளவுதான். இந்த சொல்லுவானே இல்ல 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 சதுரம் தேட்டரை கீச்சுன்ற மாதிரி அது வேற. ஆனா பெரிய ஆக்டர் அது இல்ல மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அப்பயும் நண்பர் ஃபேன்ஸ் முட்டு கொடுப்பாங்க. டே நீங்க போய் ஜான்விக் படத்துல தான் நடிப்பீங்க, ஜான்விக்கே எங்க சார் அவனை படத்துல கேமியோ தெருப்பால் அடிப்பேன் சார். பண்ணிருக்காரா? இல்ல நான்லாம் ஜான்விக் வெறியன். இன்னொன்னு இவனுங்கள மாதிரி இப்பன்னு இல்ல, தான் அப்பத்துல இருந்தே எனக்கு ஜான்விக் பிடிக்கும். அதனாலதான் இல்ல எனக்கு ப்ரோ, அசிங்கமா அது ஒண்ணு திட்டு. அது ஒண்ணு சொல்லுவாங்க ப்ரோ, எங்க ஆள் ஸ்டண்ட் பண்ணுவார், எங்க ஆள் ஸ்டண்ட் பண்ணுவார். ஸ்டண்ட் எங்க ஆள் பண்றதுனால தான் ஆக்ஷன். யாரோட்டா ஸ்டண்ட் கிடையாதுடா. முதல்ல விஜய் கிட்ட ஃபைட் சீன் பத்தி பேசினா இது எப்படிமா இது, முதல்ல என் முன்னாடி வந்து இது கேக்குறதே தப்புன்ற மாதிரி, அப்புறம் மாதிரி யாரா ஃபைட் பண்ணுவா? அதான் இப்ப இருக்கிற அவரு சிரிச்சிட்டு போயிடுவாருங்க, எதுவுமே சொல்ல மாட்டாரு, சிரிச்சிட்டு போயிடுவாரு. நீங்க ஜான்விக் பிடிஎஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பீஸ்ட் பிடிஎஸ் பாருங்க. அதெல்லாம் ஆமா சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும். இல்ல இதுல தற்கூரிங்க வந்து கேட்கும் எதுக்கு ப்ளூ மேட் போட்டு இது பண்றீங்கன்ட்டு. ஆனா போட்ட ஜான்விக் முதல்ல ப்ளூ மேட்ன்றது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா தற்கூரிங்க பேசவே மாட்டானுங்க. ஏன் இப்போ இதுல என்னன்னா அந்த கேனோ ரிவர்ஸ்க்கு பைக் ஓட்ட தெரியாத, அங்க அந்த அதான் ஸ்வாட் எடுத்துன்னு ஃபைட் பண்ற ஒரு சீன் இருக்கு ஒரு பிரிட்ஜ்ல, அது வந்துட்டு இதுல தான் தாங்க கிரீன் மேட்ல. இதேதான் லியோலயும் பண்ணிருப்பாங்க எல்லாத்துலயும். ஏன்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு தான் ஒரு இது இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இல்ல ஆத்விக் யூனிவர்ஸ்ல வாழ்றவனுக்கு கிட்ட போய் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ, அவன் ஆக்ஷன் ஹீரோவா இருக்கணும்னா ஓரளவுக்கு சம்மர் சால்ட் அந்த ஓன் ஸ்டண்ட் கொஞ்சமாச்சும் பண்ணணும். நம்ம நண்பருக்கு அதெல்லாம் பண்ணவே தெரியாது. அந்த குட் பேட் அக்லில ஒரு பெல்ட் அடிக்கிற சீன் வச்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, பீஸ்ட்ல நம்ம ஆளு செவுத்துல வால் வாக் பண்ணுவாரு இல்ல, வால் வாக் ஒண்ணு நடக்கும்ல, ஒரு வால் வாக் பண்ணுவாரு, அத வந்து நம்ம நண்பர் பண்ற மாதிரி நினைச்சு பாருங்க, உயிர்தான் இருக்கும். இல்ல நம்ம ஆளுக்கு பெல்ட் கட்டி தான் பண்ணிருப்பாங்க, ஆனா இவருக்கு பெல்ட் கட்டினா கூட ஏற மாட்டாரு. நீங்க அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீன்ல பெல்ட் கட்டி பண்றாங்கிறது வேற, அது ஜஸ்டிஃபை பண்றது உடம்பு ஸ்ட்ரைட்டா கண்ணை வந்து அவன் ஷோல்டர்ல பேலன்ஸ் ஆகிட்டு அவர் நிப்பாரு. இல்ல இப்ப இது எப்படிதாம்மா உன் வயித்துல நான் ஒரு கயிறு கட்டுறேன், செவுத்துல நடப்பியா மயிர் நடப்புன்ற மாதிரிதான் இருக்கும். முடியாது நீங்க முதல்ல நீங்க கயிறுன்னுவாங்க. சர்க்கார்ல ஒரு சமர்சால்ட் அடிப்பாரு பாருங்க, பிடிஎஸ் சர்க்கார் பிடிஎஸ். இங்க இந்த ஏஜ்ல அவருக்கு இருக்கிற பிளெக்சிபிலிட்டி யாருக்கும் கிடையாதுங்க. ஃபிட்னஸ் ஈஸியா இந்த வயசுலயும் சட்டையை கட்டிட்டு வர முடியும். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், பைரவால சட்டையை கட்டி ரோட்ல வர சீனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேட்டர்ல கத்துன்னு கட்டி தொண்டை கட்டி போய் தான் வீட்டுக்கு வந்தேன். பேசுறதே வெளியே வரல 2 நாளைக்கு. அந்த கத்து அதுலயும் ஓடி வரும்போது நக்கல அப்படி மேல பார்த்துட்டு ஓடுவாரு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. பங்க் வரைக்கும் ஓடுவாரு சட்டையை கழட்டி போட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி பேர் பாடி சீனா ரொம்ப நாளா இல்லாம கேப்ல இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சட்டையை கழட்டி போட்டு மனுஷன் ஓடுறாரு, செம்மையா இருந்தது அதெல்லாம். சரியான ஆனா இதுல நம்மால மட்டும்தான் ஃபைட் சீனே சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாரு, புரியுதா? இது நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி. அதான் சொல்றேன், பைரவால இப்பயுமே அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு கிட்ட வரும்போது அந்த சின்ன ஒரு வழியில நடக்கும், அந்த கட்டிட்டு இருக்கிற பில்டிங், அதுல செவுத்து ஒரு குத்துவாரு தெரியுமா? யப்பா பீக் மூமெண்ட் அதெல்லாம். தெரிஞ்சே குத்துவாரு வேணும்னே, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாருமே டான்ஸ்ல தான் தளபதியை புஷ் பண்ணுவாங்கன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஆக்ஷன் வந்து கரெக்டா புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு படத்துக்கும் ஆக்ஷன் ரொம்ப புஷ் ஆயிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. இதுல ஹைலைட் லியோ படத்துல எல்லாம் ஏதாவது இத்தனை பேர் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றவனுங்க அந்த ஃபைட் சீனை சொல்லவே மாட்டானுங்க. 50 வயசுல ஆள் எப்படி மனதான் மாஸ் ஃபைட் சீன் எல்லாம் எனக்கு லியோல எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. அந்த கார் சேசிங் இருக்கும் பாருங்க, அதுவும் சூப்பரா பிடிக்கும். லைட்டா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. சினிமா ஒர்க் அப்படிதான் ப்ரோ இருக்கும். இந்தியன் சினிமால என்ன பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் தான். ஏன்னா அது எடுத்த டிசிஷனும் கரெக்ட் தான். அது அந்த கொஞ்சம் எடிட்டரும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணான். அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும் பாரு, ஐயோ எனக்கெல்லாம் ஏங்க இது சிஜி அப்படி பார்த்தா இந்த பெஸ்ட் சிஜி ஆஃப் தி டெக்கேட் வந்து ரெண்டுமே நம்ம ஆள்கிட்ட தான் இருக்கு. ஒன்னு பீஸ்ட் சீக்வென்ஸ், இன்னொன்னு ஹைனா சீக்வென்ஸ். பெஸ்ட் சிஜினா விவேகம் தான். ஐயோ அதுக்குள்ள போக விரும்பல. சிஜி அதிகம் கங்குவான்னு ஒரு சிஜி எடுத்து வந்தாங்க பாருங்க ப்ரோ. ஆதிபுருஷ் சிஜி யாரா பீட் பண்ண முடியுமா? எது ஆதிபுருஷ்னா அது பைத்தியக்காரன்.
அதாவது இல்ல ஆதி நம்ம புருஷ் இல்ல இல்ல ப்ரோ தமிழ் சினிமால ஆதி இல்ல தமிழ் சினிமால எத்தனையோ ஃபிளாப் படம் இருக்கலாம். விவேகம், கங்குவான் எல்லாத்தையும் விட குப்பை படம்னா அது ஆதிதான். ஆதி புருஷ். ஆதி பிரம்மாஸ்திரா கூட புருஷ்ல டீசெண்டா இருந்துச்சுங்க. சிஜி ஆதி புருஷ் படத்துல பாதி தான் லியோ பட்ஜெட். அது ஆதி புருஷ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கோடிகள் மட்டும் செம்ம இங்க செம்ம லியோவோட செம்ம பர்ஃபெக்ட் கிளைமேக்ஸ் செம்ம சீக்வன்ஸ் பர்ஃபெக்டா வந்து செம்ம இருக்கும். பட்ஜெட் அச்சீவ் பண்றதே கஷ்டம் எல்லாரோடையும். செம்ம பட்ஜெட் இருக்கு ஆதி புருஷ். அதான் ப்ரோ இந்த லியோல மார்க்கெட் ஃபைட் சீன்ல நீங்க ஸ்கில் அந்த ப்ராஜெக்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஸ்மித் நீங்க அந்த லியோல மார்க்கெட் ஃபைட் சீன்ல அந்த சாக்கு வந்து மூஞ்சில கவர் பண்ணிட்டு அடிப்பாங்க சூப்பரா இருக்கும். பாத்துருக்கீங்களா? செமையா இருக்கும். சிஜி அந்த சீன் அந்த அதுவும் ஸ்டில்லாம் எனக்கு பேக்ரவுண்ட் பர்மனன்ட்ல அனிருத் இங்க இவரு அடிக்க ஹர்ஷா வேடிக்கை பார்க்க. ஆனா அது சிஜியே கிடையாது, அது அப்படியே அது பிராக்டிகலா ரொட்டேட் ஆகி வரும் பாருங்க அந்த ட்ரோன் அது ஷாட். பிராக்டிகலா புல் ஆஃப் இந்த பண்ணிருப்பாங்க. அது இந்த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஃபைட். டைம் ஒருத்தன் கழுத்துல கட்டைய வச்சு புடிச்சுப்பான் சரியா. அப்ப ஆப்போசிட்ல 2 பேர் வருவானுங்க. அவனுங்க நெஞ்சில மிதிச்சு மேல பலகை அடிப்பாரு, கீழே தரையில கால்படாது. அவனுக்கு நெஞ்சில மிதிச்சு டக்குன்னு புஷ் பண்ணி மேல போய் அந்த பலகை அடிப்பாரு. அதுல இருந்து வர குக்கி வச்சுதான் ரிலீஸ் பண்ணி வெளியே வருவாரு அந்த லாக்ல. மாஸ்டர்ல ஒரு கிக் அடிப்பாரு இந்த மெட்ரோல மேல புடிச்சுக்கணும். அதெல்லாம் அது அது இன்னும் சிக்னேச்சர் இன்னும் கேக்கல. மைண்ட்ல அதுதானே இருக்கு. கோட்லயும் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. கோட் மெட்ரோலயும் அதே சீக்வன்ஸ் அதே இது வச்சிருந்தாங்க. சேம் கிக் காந்தி வந்து பண்ணுவார்ல, அதே கிக் பண்ணுவாரு மெட்ரோலயும். அதெல்லாம் சிக்னேச்சர். இவரு நம்மளால ஒரு சிக்னேச்சர் பிடிச்சாருன்னா அழகா அடுத்தடுத்த படத்துல இன்கார்பரேட் பண்ணுவாரு. அவரோட ஸ்டைல் உள்ள கொண்டு வருவாரு. ஆனா அது கதையை எந்த விதத்துலயும் பாதிக்காது. அதுதான் அந்த சிக்னேச்சர் மொமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு பெரிய பிளஸ். அது எல்லா ஹீரோஸும் பண்ண மாட்டாங்க. அது பண்ணாலும் கரெக்டான டைமிங்ல அதை புல் ஆஃப் பண்ணணும், அதை உள்ள இன்கார்பரேட் பண்ணணும். ஆனா அது எந்த வகையிலும் கதையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அழகா பண்ணிட்டு போயிருவாரு. அது கேக் வாக்கு தான் அவருக்கு இடமும். லைட்டா வயிறு எரியுது லாஸ்ட் படம். எனக்கு டோலிவுட்ல தான் ப்ரோ அது எல்லாம் லாஸ்ட் ஹாலிவுட் பட ஆக்ட்ரஸ் தான் டாபிக்ல இறக்கிட்டு போவேன். இருக்காங்க. அது லாஸ்ட் வேணாம் பட ப்ரோ, டாபிக்ல போனோம். லாஸ்ட் முடிஞ்ச படம் அளவு டாபிக் வேணாம். செலிப்ரேட் பண்றோம். ஆமா, செலிப்ரேட் பண்றோம் அவ்வளவுதான். வரப்போகுது நமக்கு வழக்கம் போல. இது எக்கனதர் அதான் இல்ல இது எக்கனதர் செலிப்ரேஷன் அதான் வருதான். இது பேசக்கூடாது. அதான் இது ஜனவரி மாசம் பேசிக்கலான்ற மாதிரிதான் அதேதான் இல்ல நான் அதேதான். ஒன்னே ஒன்னு சொல்றேன் ப்ரோ. ரஜினி இருக்காருல்ல, இருக்காரு. கூலிலயும் சரி ஜெயிலர் சரி எவ்வளவு வேணா கலெக்ஷன் அடிக்கிட்டோம், அது எங்க வேணா ரெக்கார்ட் அடிக்கிட்டோம். ஆனா தமிழ்நாடு ஜனநாயகம் தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? 2.2 அதிகமா பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணல. அதே மாதிரி பேட்டை அதிகமா பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அந்த வருஷம் பிகில் பண்ணுச்சு. ஏன் நிறைய படம் தர்பார்லாம் எங்கேயோ போயிடும்னு நினைச்சேன். ஏன்னா படத்தோடைய பட்ஜெட் அது அந்த படத்தோடைய பட்ஜெட்ல விஜய் போடவே இல்லை அந்த டைம்ல. எவனுமே காம்பினேஷன் 200 கோடிலாம் பட்ஜெட்டை நம்ம எல்லாம் இப்பதான் போடுறோம், அப்பயே அது போட்டாதான். ஆனா நாசமா போச்சு. மேட்டர் என்னன்னா எல்லாமே பெருசா நினைப்போம். இதெல்லாம் பட சுச்சுவேஷன் பொறுத்துதான். கூட நம்ம அதான் அது தெரியல. ஏன் ஆனா சர்டிபிகேட் இல்ல, அடிச்சிட்டோம், வரைக்கும் 1000 கோடி கூட இல்ல, அடிச்சிட்டோம். அது நம்ம I நம்ம don't இல்ல want. நம்ம ஆளுக்கு ப்ளஸ் தமிழ்நாட்டுல நம்ம இல்ல அடிக்கிறோம். நம்ம ஆளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீ இது உண்மையில இது ஒரு ஸ்டைலா கூட சொல்லலாம். என்னன்னா நீ இன்னும் மயிர் ரிவ்யூ கூட கொடுத்துக்க, ஏன் இருக்கிறதுல லீஸ்ட் ரிவ்யூ கூட கொடுக்கணும், ஆனா படம் ஓடும். புரியுதா? அதாவது மினிமமா இதுதான் விஜய் படம் இருக்கும்ன்றது தெரிஞ்சே இது ஒரு பக்காவா இருக்கும். ஜனநாயகம்னு பாத்துக்கதான் விஜய் போலீஸ் கேரக்டர் நடிக்கிறாரு, அதுவே பெரிய hype. கூட லாஸ்ட் படம்ன்ற இதுவும் 2வது காம்பினேஷன். இது பொங்கலுக்கு வர்றதே 3வது hype. கேட்டா பொங்கலுக்கு அதாவது ஃபெஸ்டிவலுக்கு விஜய் தவிர வேற 10 நாள் லீவ் ப்ரோ. ஃபெஸ்டிவலுக்கு இல்ல அதாவது அலெக்ஸ் இல்ல ப்ரோ. ஒரு இப்ப விஷயம் இல்ல இருக்கு. தீபாவளியாவது யங்ஸ்டர்ஸ், பொங்கல்னாலே உன ஃபேமிலி ஆடியன்ஸ். இல்ல நம்ம படம் கலெக்ட் பண்ணுதா இல்லையா நம்ம அதுவும் சொல்லும் எல்லாம் போதெல்லாம் கான்ட்ரவர்சி ஊர்ல கிரியேட் இருந்து வராங்க. பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரே பதில் தான். மாஸ்டர் வந்து 2021 ரிலீஸ் ஆகுது. மாஸ்டர் படத்துல அவரோட சம்பளம் 80 crores. இது அபிஷியலா அபிஷியல்ஸே சொன்னது 80 crores. ஆமா, அவர் இப்ப கடைசி பிலிம்க்கு கட்டுற டாக்ஸே 80 crores. அப்ப சும்மா நீங்க வந்து அங்க இந்த 4 வருஷத்துல இங்க இருந்து இங்க வர்றது எப்படி வருவாரு? 4 வருஷத்துல யோசிச்சு பாருங்க, சும்மா கிடையாது அது. சாரு நான் திரும்பவும் சொல்றேன், விஜய் இன்னும் 5 வருஷம், ஏன் வெறும் 3 வருஷம் 4 வருஷம் விஜய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நடிச்சிருந்தா எங்கேயோ என்ன கேட்டா இருக்கிறதுல. ஏன்னா 3 நாள்லாம் சொல்லாதீங்க, 10 ஒண்ணு வருஷம் இல்ல நம்ம ப்ரோ, கையில இல்ல இருக்கு. இல்ல அதான் 10 வருஷம் நம்ம கையில இருக்கு சாலிடா. இல்ல ப்ரோ சும்மா சொல்லுவோம். 2021 இருக்கும்போது விஜய் வந்துட்டு இன்னொரு 4 வருஷத்துல வந்துட்டு 250 கோடி சம்பளம் சொன்னா சிரிச்சிருப்பானுங்க. ஏய் என்னடா இது ஒண்ணுமே இல்ல அலெக்ஸ், நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம்ல, நம்ம பேன் இந்தியா பிலிம் வந்து நம்ம சைட்ல இருந்து தமிழ் சைட்ல இருந்து யாருமே பிளேஸ் பண்ணலன்னு.
இப்ப இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் அட்லி கூட இருக்கிறது வந்து பேன் இந்தியா ப்ராஜெக்டா தான் பிளேஸ் பண்றாங்க. அது அது நம்புது நம்மால் சார், நினைச்சுக்க ஆனா மிஸ் வேண்டியது. ஆயிடுச்சு. நான் நம்புது. நம்ம இது அத நம்மால் பண்ணியிருந்தா அல்லு அர்ஜுன் பண்றதை விட நம்மால் பண்ணியிருந்தா பூஸ்டை யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட். சாரே இதுல நம்ம ஹைலைட் என்ன, SRK கூட ஒரு ஸ்பாரிங் நிமிஷம், போட்டிருப்போம். இதுல ஹைலைட் என்னன்னா, நான் அல்லு அர்ஜுன் மியூச்சுவல் எல்லாருக்கும் தெரியும், இது புஷ்பலாம் அதை எப்படி யூஸ் பண்ணேன். ஸ்பாரிங் ஆனா போடுறதுலாம் இல்ல கிடையாதுங்க. ப்ரோ, அது இப்போ ஒரு solo நிமிஷம் run இல்ல, அது. ஒரு நிமிஷம் இல்ல, நான் அல்லு அர்ஜுன் மியூச்சுவல் நானு. ஆனா ஒரு இடத்துல கூட வந்துட்டு அந்த அந்த சன் பிக்சர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரீட்வீட் பண்ணல, ஒரு ட்வீட் கூட எடுத்து போட்டிருக்க மாட்டேன். ஏன் ஆமா கிங்டம் ஆமா படத்தை கூட நான் கண்டிப்பா போட்டிருப்பேன். ப்ரோ. எனக்கு இல்ல, ஏன்னா இல்ல அது மனசே இல்ல, அது மனசு அல்லு வர மாட்டேங்குது. ஏன்னா அர்ஜுனுக்கு இது எதான் ஏற்கனவே புஷ்பாங்கிற பிரான்சைஸ் இருக்குல்ல, 2 பார்ட் வந்துச்சு. இனிமே அதுல இல்ல 10 இல்ல வருஷம் அது 20 வருஷம் வேற பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, இல்லையே. அது நம்ம பண்ண வேண்டியதுன்னு நினைக்கும் போது அது லைட்டா என்னமோ தெரியல, அது மனசு உறுத்து. ஆமா ஆனா அது அதான் அதனால போடல. ஆனா அல்லு அர்ஜுன்லாம் எனக்கே பிடிக்காது. ஆனா என்ன பண்றது. அதான் அவ்வளவுதான். அது அது நம்ம விடுங்க. அது கமிட் ஆகி வெளியே வந்தார் ப்ரோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆளு. ஆனா இல்ல 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 நமக்காக எனக்கு இல்ல அட்லி ரெடி பண்ணது இல்ல அது அது கைவிட்டு போச்சு. அது புரியுதா இப்ப இது எப்படி. எல்லாமே இல்லடா ஃபிக்ஸ் ஆகி நம்ம ஆள் மட்டும் வெளியே வந்துட்டார் போல. இல்ல இல்லடா, ப்ரோ, இது எப்படின்னா இப்ப வட அந்த சென்னை இல்ல, ப்ராஜெக்ட்ல வட சென்னை வந்துட்டு அந்த அட்லி ப்ராஜெக்ட்ல வில் ஸ்மித் நடிக்க போறதா ரொம்ப பேசிட்டு ஆமா, இருக்காங்க. வாய்ப்பு வில் இருக்கு, ஸ்மித் வாய்ப்பு இருக்கு, வந்தானா ஏன் இருக்கணும், பண்ணுவாங்க, நான் இன்னி வாய்ப்பு இருக்கு. வயிறேறிவேன். சத்தியமா வாய்ப்பு இருக்கு ஏறினா ப்ரோ. இல்ல அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு இல்ல நீங்க இன்னொன்னு யோசிக்கணும். இல்ல ப்ரோ, நான் அந்த ஏன் அப்படி இடத்துல சொல்றேன்னா, அவன் இவங்க வந்து விஜய் பிரபாஸ் வச்சு படத்துக்கு பண்ணணும்னு நினைச்சத அவங்க விஜய் வச்சு பண்ணணும்னு நினைச்சது வந்துட்டு இங்க வேற எந்த ஹீரோட்டையும் போலையே பாருங்க, நேரா அட்லிட்டு தான் போயிட்டான். இது விஜய் விட்டு அவன் வேற யாராவது அது ஃபுல்லா அது பண்ண ஒண்ணும் முடியும். இல்லைங்க. இங்க இல்ல யாரும் இல்லங்கிற ஒரு நிமிஷம் டெசிஷனுக்கு வந்திருக்காங்கல்ல. இல்ல, வெற்றிமாறன் ஏன் தனுஷ் சொல்லியிருக்கோம். வட சென்னை வந்துட்டு சிம்புக்கு எழுதின கதை. சிம்பு ஆஹ் அது வேணாம்னு சொல்லிட்ட பிறகு சரின்னு சொல்றான். அந்த அன்பு கேரக்டர், அந்த அன்பு கேரக்டர் வந்துட்டு இவன் பண்ணிட்டான், அதான் இவன் மாத்தி பண்ணிட்டான். அந்த மாதிரிதான் இது அதேதான். மாத்தி இல்ல நம்மளுக்கு அதுதான் ஒன்றும் அது சொல்றேன். புதுசு இல்லையே. நான் என்ன சொல்றேன், தமிழ்லயே வேற ஆள். இப்ப சிம்புக்கு பதிலா தனுஷ் நடிச்சாங்கன்னா 2 பேரும் தமிழ் ஹீரோஸ். இப்ப விஜய்க்கு எழுதின கதை விஜய் வேலை பண்ண முடியாதுன்னப்ப இங்க வேற இல்ல ஆளே இல்ல அடுத்த ஆள் யோசிச்சா அவனுக்கு கிடைக்கல. அதான். யாரும் ஆமா ஆமா, யாரும் வேற இல்ல. அந்த மார்க் இல்ல, வெயிட்ட புல்லா எவனுக்கு பண்றதுக்கு இல்ல, ஆள் கிடையாது. அந்த மார்க்கெட்டே இல்ல, எந்த எவனுக்கு இருக்குதுன்ற அதான் மாதிரி. சொல்றேன், அந்த வெயிட்ட புல்லா பண்ற கெப்பாசிட்டியே அது கிடையாது. இப்பயுமே பாருங்க, அதுக்கு அடுத்த ஆப்ஷனா யாருக்கு போறாங்க? செகண்டரி ஆப்ஷனா தான் அல்லு அர்ஜுன் கிட்ட போறாங்க. அல்லு அர்ஜுன் 1000 கோடி கொடுத்தவர். புரியுதா? விஜய் தான் 1000 அதுவும் கோடி கொடுக்காத புஷ்பானாலதான் நடக்கும். ஆளுக்கு செகண்டரி ஆப்ஷனா தான் அல்லு அர்ஜுன் வைக்கிறாங்க. இது பரவாயில்ல, என் அக்கௌண்ட்லயே அந்த என் அக்கௌண்ட்ல போனாலும் அந்த ட்வீட் இருக்கும். சுகுமார் புஷ்பா டைரக்டர் கிட்ட கேட்டிருப்பானுங்க, 1000 கோடி ஆமா, அந்த மாதிரி தான் பண்ற. இது வந்துட்டு தமிழ்ல யாரை வச்சு பண்ணுங்க கேட்டா தமிழ்ல விஜய் எந்த ஹீரோ தான் விஜயன்றான். ஃபர்ஸ்டே விஜய் தான். நம்ம அந்த பாதையில தாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது இன்னும் நம்ம ரீச் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அதை விட இம்பார்ட்டன்டான ஒர்க் வருதுன்னு அவர் வெளியே போயிட்டாரு. அதுதான் சாரு டீசென்சி. நான் ஒண்ணு சொல்லட்டுமா. தைரியம் வேணுங்க அதெல்லாம். இவரு 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 பொலிட்டிக்கல் வரலனா எங்கேயும், அதாவது நம்ம ஃப்ரேம் எங்கேயோ இருக்குது, புரியுதா. இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், எவ்வளவு வேல்யூ. ஆனா கண்ட நாய் திட்டும் போது தான் எனக்கு லேட்டா இந்த மாதிரி ஊப்பிங்க 200 ஊப்பிங்க சந்தில மொனக்கடலை, அதாவது அசிங்கமா இருக்கும் இதெல்லாம் நினைக்கும் போது. அதான் என்ன பண்றது. ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அப்படி இல்ல நடக்கும். அலெக்ஸ், நான் ஒன்னு சொல்லிட்டா, விஜய் ஃபேன்ஸ் மாதிரி விஜயோ இல்ல விஜய் ஃபேன்ஸோ அவங்களுக்கு மாதிரி இருக்கிற என்டியூரன்ஸ் வேற எவனுக்கும் கிடையாது. நம்ம எல்லாம் பல விமர்சனம் பார்த்து எல்லாத்தையும் கேட்டு எதிர்கொண்டு வந்தவங்க தான். இதெல்லாம் நமக்கு அசால்ட்டி. அதாவது எப்படின்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டா வரும்னு நமக்கு இப்பவே தெரியும். என்னென்ன இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், சரி இதுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுப்பானுங்கன்னு கன்ஃபார்மா தெரியும் நமக்கு. என்ன படம் என்னென்ன பிரச்சனை வரும்னு மட்டும் தான் புதுசா இருக்க போகுது நமக்கு. ஆனா மத்த ஹீரோஸ் எல்லாம் வரும்போது அவங்க படம் வருது ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுவாங்க. நமக்கு வரும்னு டெஃபினட்டா தெரிஞ்சே வருவோம் நம்ம. இல்ல நம்மளுக்கெல்லாம் இல்ல ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, இது எப்படின்னா இல்ல நமக்கு வரணும்னு தான் இல்ல இருக்கும். வருவோம் இல்ல நம்மால் ப்ரோ, போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இல்ல இருப்பாரு தூக்கி இது மிதிச்சு. எப்படின்னா 2 பிரச்சனை தானா, நான் 4 பேர்லாம் பார்த்தேன்ற மாதிரி தான். இது பத்தலன்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. போர் அடிக்குது இன்னும் போட்டு. ஏன்னா அவர் ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஹீரோக்காச்சும், அதாவது நீங்க கிராபிக்ஸ்ல கூட நீங்க அனிமல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது படத்துல வந்துருக்கு. நான் அதான் கேட்டுற போறேன்ற மாதிரி தான் இருந்தது எல்லாம். இல்ல ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸ்பிரிட்ல இந்த ஹாலிவுட் ஆக்டர், இப்ப அட்லி ப்ராஜெக்ட்லயும் ஹாலிவுட் ஆக்டர், ராஜமௌலி பண்ற ப்ராஜெக்ட்லயும் யாரோ ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாருன்னு சரியா தெரியல. இவங்க ஃபுல்லா அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் இருக்காங்க, மத்த எழுதுற பார்த்தே நம்ம கை தட்ட வேண்டியதான். அவ்வளோ
சரி இவ்வளவு எனக்கு ஒரு சொல்றாங்க டவுட். இப்ப லாஜிக் இந்த அல்லு மிஸ்டேக் அர்ஜுன் எல்லாம் ப்ராஜெக்ட் குறை வந்து சொல்றாங்க. தமிழ்ல தான் அது பைலிங்குவலா பிளேஸ் ஆகுமா? தமிழ்ல இல்ல ஸ்பைடர் வந்து எப்படி பேன் இருந்துச்சு இல்ல அந்த இல்ல மாதிரி இல்ல பிளேஸ் அப்படி ஆகுமா? இல்ல அப்படி இல்ல, இது பேன் இண்டியா மெட்டீரியல், தமிழ்லாம் இல்ல, பேன் இல்ல இண்டியா மெட்டீரியல் பேன் இண்டியா ப்ரோ. கோர் எது? இப்ப சன் பிக்சர்ஸ் தானே கொண்டு வராங்க. இல்ல தெலுங்குல தான் கோர் இருப்பாங்க. இல்ல இல்ல கோர் வந்துட்டு தெலுங்கு தான் தெலுங்கு ப்ரோ இருக்கும், தெலுங்கு கோர் தான். தெலுங்குல தான் இருப்பாங்க. அப்ப தெலுங்குல சன் டைலாக் வச்சு பிக்சர்ஸ் தான் எடுப்பாங்க. இப்ப பையன் இல்ல இல்ல இது எப்படி இருக்குதுன்னா, அல்லு அர்ஜுன் இங்க வந்து சன் பிக்சர்ல படம் பண்ணி 1000 கோடி கொடுத்தா, அது தமிழ்நாட்டுக்கு கோலிவுட்டுக்கு 1000 கோடி ஏன் கொடுத்தேன். ஏன் நான் கேக்குறேன்னா, இந்த படத்தை வந்துட்டு அல்லு அர்ஜுன் பிலிமாவும் பிளேஸ் பண்றாங்க, அட்லியோட 6th ஃபிலிமும் பிளேஸ் பண்றாங்க. ரெண்டுமே So தான் bro, இது ரெண்டுமே தான். அதுதான் சொல்றேன். இப்ப இது பைலிங்குவல் ஹரி, அப்படின்னு வச்சாலும் கூட சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் அது வந்து தெலுங்கு படம் தாங்க. ஆமா, எப்படி எப்படி பார்த்தாலும் ஓகே ஃப்ரேம் வந்து ஓகே. தெலுங்கு தான். ஸோ ஃப்ரேம் தானே ஹீரோ முன்னிறுத்தி தான் வருது. ஒண்ணுல ப்ரோ தான் இல்ல எஸ்ஆர்கே ஜவான் அவ்வளவுதான், தமிழ் இல்ல. ரைட் ஆனா ரைட். தமிழ் ஒண்ணும் இல்ல, அதான், ஆனா குபேரா தமிழ் பாத்தீங்களா? டேரக்டர். ஆனா ஏன் எனக்கு அந்த கொஸ்டின் வந்து குபேரா தமிழ் எஸ்ஆர்கே டப்பிங் வந்து பண்ணிருப்பாங்க இந்த ப்ரோ. ஜவான், நீங்க ஜவான் வந்து ரெட் சில்லிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணது, அது இவரே தான், ஷாருக்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இது வந்து சன் எஸ்ஆர்கே தான் பிக்சர்ஸ் பண்ணனால தான் எனக்கு டவுட், அதனால தான் கேட்டேன். இல்ல ப்ரோ, இல்ல இல்ல, அதை தாண்டி ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோ பிளேஸ்மெண்ட் ஹீரோ தான். தான், ஓகே ஹீரோ தான் மெயின் ஹீரோ தான். ஓகே ஓகே. இப்ப இது எப்படின்னா, வாரிசு மாதிரி ப்ரோ. வாரிசு மட்டும் இல்ல, நிறைய படம் சொல்லலாம். ஏன் இப்ப மகேஷ் பாபு எடுத்துப்போங்க, மகேஷ் பாபு ஸ்பைடர் தமிழ்ல இங்க அதான் தமிழ்ல டைரக்டர் சரி, பண்ணாரு, ஆனா எக்ஸாம்பிள் தெலுங்கு சொல்லவா? படம் தான். இவ்வளவு மகேஷ் பாபு பேசுறீங்களே, 2.0 ஹிந்தி படம் தான். அக்ஷய் குமார் படம். வானா தூக்கி கொண்டு போய் சொல்லும் போதுதான் வேணாம் பெருசு மாண்டா பாத்துருவேன். ஆனா உண்மை என்னன்னா, ரஜினியா அதை சொல்லிருவேன், இந்த படத்துல ஹீரோ வந்துட்டு அக்ஷய்குமார் தான். ஆனா விக்னேஷ் ப்ரோ அது அங்க போய் சொல்லியிருப்பாரு, இங்க சொன்னா மவுஸ் போயிட்டு. அவர் டெய்லியும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. தெரியாதா? இல்ல ப்ரோ, அது தூக்கி போட்டுதான் ட்ரிகர் பண்ணப்ப முன்னாடி செம்ம கண்டாவா எனக்கு தெரியுமா அதை போட்டேன். பிரணவ இங்க மழை பெய்யற மாதிரி இருக்குது விக்னேஷ் ப்ரோ, கொஞ்சம் சென்னையில ஒரு வாரம் மட்டும் லைட்டா மழை. நீங்க விக்னேஷ் ப்ரோ, நீங்க பிரணவ் வந்து பேசும்போதெல்லாம் பேசாதெல்லாம் இருறாம்பீங்க, நீங்க கூப்பிடுறீங்க, அவரை காணோம். இல்லப்பா, ரொம்ப அமைதியா வந்துட்டு பிரணவ் உங்களதான் தேடிட்டு இருக்காரு விக்னேஷ் ப்ரோ. இந்த ஸ்கூல் பையன் வருமே, அதான் போடா நீ வந்து அடி பண்ற மாதிரியே, வாடா உன்ன என்னடா பண்ண போறேன்னு. பிரணவ் வாயம் திறந்து பேச ஆரம்பிச்சாலே விக்னேஷ் ப்ரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படிம்பாரு. இப்ப பார்த்தா பிரணவ் சைலண்ட் ஆயிட்டாரு, விக்னேஷ் ப்ரோ தேடுறாரு. இல்ல இப்ப விக்னேஷ் ப்ரோ எப்படின்னா, மாறி சிங்கம்புலி கிளைமேக்ஸ்ல போவான் பத்தியா, வேணா நீ நடிப்பா என்ன அடிக்க. அதான் விக்னேஷ் ப்ரோ வந்து மாறி பிரணவ் வந்து அடித்தாங்கி மாதிரி, அவனை நான் மட்டும் தான் அடிப்பேன். இல்ல ப்ரோ நான் சொல்றேன், அவர் இல்ல நீங்க மிஸ் பண்றீங்கல்ல, அத சொல்றேன். இல்ல அவனுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் நான் எப்பயும் கொடுத்துட்டுதாங்க இருக்கேன். ஆடா ப்ரோ அதெல்லாம் யாரு இல்லன்னு சொன்னா என்ன சொல்றேன். கீழ அவன் கேட்டு டான் பட சமுத்திரக்கணி மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நான் அவனை போட்டு அடிப்பேன், ஆனா நான் பாசமாவும் இருப்பேன் அவன் மேல. நான் வேற ஏதாவது பேச கேட்பேன் அப்படிங்கிற மாதிரிதான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீதான் ஜெயிப்ப. ப்ராஜெக்ட் போச்சு. சரி, நமக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல ப்ராஜெக்ட் தான், பாப்போம். சொல்ல போனா அவரு கடைசியா போகும்போது கூட ரீபூட் பண்ணி விட்டுட்டு போற மாதிரிதான் இருக்கு ஹெச்வினோத்தோட கரியர் இல்லையா. இது டிப்ல கிடக்கிறத தூக்கி விட்டுட்டே போடா அப்படி நீ பொழைச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தமிழ் சினிமாவே ரீபூட் பண்ணி விட்ட மாதிரிதான் போவார் அவரு. என்னன்னு பாப்பானுங்க. இல்ல ஒரு மார்க்க செட் பண்ணிட்டு போயிருவாருங்க, யாருங்க அது தொடர்றது? இதுக்கு மேல ஃபுல்லா டவுன் ஃபால் டிக்ளைன் மாதிரி தான் தெரியுது. நான் சீரியஸா, நான் சும்மா வந்து ஹைப் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வேற யாரு இருக்கா அடுத்து இந்த செட் பண்ற மார்க் அடிக்கிறதுக்கு? அடுத்த 5 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும் இனிமே எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ, தமிழ் சினிமால நல்ல படம் வரும், நல்ல படம் வரும்.